கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு சொல்லும்படி ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த வேலையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள செய்திகள் பல காரியங்கள் வரிசையில் இருந்தது, ஆயத்தமாக இருந்தது. ஆனாலும் அதை இந்த நாளிலே உங்களிடத்தில் சொல்லுவதற்கு ஆவியானவர் அனுமதிக்கல் என்று தான் சொல்ல முடியும். குறிப்பாக கடந்த வாரம் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து பொருளாதார ஆசீர்வாதங்களை பற்றி நீண்ட நேரம் பேச நேரிட்டு விட்டது. அதில் சொல்லி என்னால் முடிக்கவும் முடியல. அது சிலர் அதை இன்னும் விளக்கமாகவும் விவரமாகவும் இன்னும் சொல்ல மறந்து விட்ட காரியங்களையும் தொடர்ந்து சொல்லும்படியாகவும் விசாரித்தார்கள். நான் திரும்ப வாய்ப்பு கிடைக்கும்போது நான் அந்த காரியத்தை சொல்லுவதாக சொல்லியிருந்தேன். இல்லை, இந்த வாரமே சொல்லலாம் என்றும் நான் நினைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் அதை என்ன சொல்கிறது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க மாதிரி அது. இதை திரும்ப நான் அதை பற்றி அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். எனவே இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையில், இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற சில வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் தந்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்பொழுதும் நம்ம ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு வருகிறோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை, உபாகமம் 12:28 நம்ம ஒவ்வொரு வாரமும் தொடக்கத்திலே நான் அதை படித்து வருகிறோம். நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேட்குறீங்களா? ஒவ்வொரு வாரமும் கவனித்து தான் கேட்டுட்டு வரீங்க, நான் நம்புகிறேன். கர்த்தர் அதை பார்க்குறார். அப்படி நீங்கள் கவனித்து கேட்கும் பொழுது நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கணும் போட்டிருக்கேன். என்றென்றைக்கும் நன்றாக இருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேளுங்க. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசப்போகிற சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். அப்பொழுது நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. சரி, என்னவென்று பார்க்கலாம். நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, பலவிதமான நெருக்கங்கள், நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நெருக்கங்களும் வரும் பொழுது என்ன செய்வதென்றே சிலருக்கு தெரியறதில்லை. என்ன செய்யணும்னே தெரியல என்று சொல்லி சிலர் என்ன செய்கிறாங்க, திகைக்கிறார்கள். ஒரு சிலர் அதனால் தடுமாறுகிறார்கள். எனவே நீங்கள் நெருக்கப்படும் பொழுது, நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். கவனிங்க. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு இப்போ நீங்கள் எல்லோரும் வந்தாச்சு, நல்லது. எப்படி வந்திருக்கிறோம்? ஒவ்வொருத்தரையும் கேட்டால் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு தொந்தரவும் இல்லாமல், ஒரு தொல்லையும் இல்லாமல், ஒரு தடையும் இல்லாமல் இந்த ஆராதனைக்கு வந்திருக்க முடியாது. இங்கே வருவதற்கு ஏராளமான தடைகள் இருந்திருக்கும், வீட்டு சூழ்நிலைகள் இருந்திருக்கும், உங்கள் சரீரத்தின் பிரச்சனையாக இருந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம். இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த கொடுமையான இந்த மழையினுடைய தாக்கமாக இருக்கலாம். இப்படி பல விதங்களிலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம், ஒரு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது தான் கர்த்தரை தேடுவதா, ஆராதனைக்கு போவதா, ஆலயத்துக்கு போக முடியுமா என்று சொல்லி நம்ம நினைக்கும் போது இயற்கை நமக்கு என்ன செய்வதில்லை, சாதகமாக இல்லை. மழை பெய்துகிட்டு இருக்குது, காற்று வீசுது. இது காணாமல் அவங்க வேறு எச்சரிப்பு கொண்டு ஆரஞ்சு அலர்ட்டு, சாத்துக்குடி அலர்ட்டு, ஆமாம் திராட்சைப்பழம் அலர்ட்டு சொல்கிறேன் அலர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அவங்க கடமையை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ நீங்கள் வந்தாச்சுங்க. வந்த இடத்துல நாங்களே எவ்வளோ கஷ்டத்தை, பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒதுக்கி வச்சுட்டு, உதறி தள்ளிட்டு, அதை எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு தாங்க இங்கே வந்திருக்குறோம்.
இங்கே வந்து உட்கார்ந்தா சும்மா அதை சொல்லு, அதை செய்யாத, அதை பண்ணாதன்னா சில பேருக்கு என்ன ஆகிடும், நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் வந்து உட்காந்துருக்குறோம். இங்கே குளிர், சாரல், ஜில்லுன்னு இருக்குது இப்போ கிளைமேட்டு நமக்கு. இப்படி பலவித இதில் வந்து சரீரத்தில் நமக்கு சுகம் இல்லை, சில பேருக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலைகள். இப்படி பலவிதமான நெருக்கங்களுக்கு மத்தியில் தான் நாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் என்று நான் எதிர்பார்க்கும் பொழுது, எதையாவது பேசினா எப்படி இருக்கும்? நானே நொந்து போய் வந்து உட்காந்துருக்கிறேன், நாங்களே கஷ்டத்தில் வந்து உட்காந்துருக்குறோம், இது என்னவோ அதை செய்யாத இதை செய்யாதன்ற மாதிரி ஒரு விதமான சோர்வு, ஒரு சலிப்பு உங்களுக்கு வரும்னு நான் சொல்லலை. பிசாசு உங்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருவான். எனவே ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டிருந்து, நீங்கள் நெருக்கத்தில் இருந்து இப்போ நீங்கள் நெருக்கடியில், இப்போ எனக்கு நெருக்கடி என்று சொல்லும்போது பண கஷ்டமும் ஒரு நெருக்கடி தான், கடன் பிரச்சனை ஒரு நெருக்கடி தான், குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் நெருக்கடி தான், திருமணமாகாத ஒரு காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நெருக்கடிகள் இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரியங்களை குறித்து ஒரு நெருக்கத்தில் இருக்கிற நீங்கள் என்ன செய்கிறது? அதாங்க தெரியல அப்படின்றீங்களா? கவனிங்க, உங்களைப் போலவே பலவிதமான நெருக்கடியிலே இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதை நம்ம பின்பற்றும் போது ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். நீங்களும் இந்த நெருக்கத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள், விடுதலை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு 2-3 பேர்களை நான் சொல்லி எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ நான் முடிச்சிடுறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 7வது வசனம். அதே வசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6லையும் இருக்குது. நீங்கள் வேணால் ரெண்டு கூப்பிடா கூப்பிட்டு அடுத்த வசனத்தை யாரும் எடுத்து வாசிக்கல. நான் என்ன சொன்னேன், இப்போ படித்து முடிச்சாச்சு இல்லையா? சங்கீதம் 18:6 எடுத்து பாருங்கள். அதான் சொன்னேன், இதே சேம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த வசனம் எந்த அளவுக்கு இப்படி இருக்குன்றதுக்காக தான். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய், பார்த்தீங்களா இருக்கா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். இன்னும் 2 பேரை காமிச்சிடுறேன். யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோனா 2:2. இவ்வளோ நேரமா யாரையும் எடுத்துக்கிட்டு படிக்காமல் உட்காந்துருக்குறாங்க. நான் என் நெருக்கத்திலே, அந்த வார்த்தைக்காக தான் படிக்க சொன்னேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை. இப்போ யோனா என்ன செய்தார்? அவருக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு. என்ன செய்தார்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. இருக்குதா இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது பாருங்கள், அதே போல் இன்றைக்கு நம்ம வாசித்தோம் 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை இன்றைக்கு வேத பகுதியாக வாசிக்க சொன்னேன். அதில் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பாருங்கள். மனசே என்கிற ஒரு ராஜா என்ன செய்தார்? 2 நாளாகவும் 33:12. போதும். என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தால் நேரம் ஆகிடும். அதுக்கு தான் கவனிங்க, எந்த ஒரு கடையில் போய் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சாம்பிள் கொடுப்பாங்க. ஒன்று வேணால் அரிசி கடைக்கு போகிறோம், அதில் ஏகப்பட்ட ரகம் அரிசி, ஒரே அரிசி வச்சுக்கிறது இல்லை. 5008, 5020, அப்புறம் நான் பொன்னி, வெள்ளை பொன்னி, ஆந்திரா பொன்னி, கர்நாடக பொன்னின்னு வரிசையாக வச்சுருக்குறாங்க. என்ன செய்கிறாங்க? நீங்கள் அரிசியை வாங்க போகும்போது என்னக்கா, இந்த ஒரு பொடி அள்ளி என்ன பண்ணுறாங்க, கையில் கொடுத்து
பாருங்கள் நல்லா இருக்குது, நல்ல அரிசி தானே. அது சில பேர் வாங்கி நம்ம வாயில் போட்டு பார்ப்பாங்க, கையில் எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் அந்த அரிசி எப்படி இருக்குது, இந்த அரிசி எப்படி இருக்குன்னு பார்த்து அப்புறம் ஏதோ ஒரு அரிசியை வாங்குகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ வேதத்தில் இந்த நெருக்கத்தை பற்றி இப்போ நான் 2-3 தானே சொல்லியிருக்கிறேன். 1-2 கிடையாதுங்க, நிறையா இருக்குங்க. ஒரு சாம்பிளுக்கு நான் எடுத்து காமிச்சேன். இப்போ புரியுது உங்களுக்கு? ஒரு மாதிரி தான் இது. நெருக்கத்தில் என்ன செய்தாங்க, தாவீது என்ன செய்தார், மனேசே என்ன செய்தார், புரியுதுங்களா, யோனா என்ன செய்தார். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அவர் நெருக்கம் வழியாக அப்படிலாம் இல்லை. இதை சொல்லிகிட்டே போனால் நிறைய போயிட்டே இருக்கும். கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கம் வரும்பொழுது, நெருக்கப்படும் பொழுது என்ன செய்யணும் என்றதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ நெருக்கத்திலே தாவீது என்ன செய்தார், யோனா என்ன செய்தார், மனோசே என்ன செய்தார் என்ற போது என்ன செய்தாங்க? அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்கன்னு போட்டிருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், நெருக்கடி வரும்போது ஒரு சிலர், நீங்கள் செய்ததாக நான் சொல்ல வரல, ஒரு சிலர் தவறான முடிவெடுத்து தவறான வழியில் போய் தவறான காரியத்தை செய்கிறாங்க. அது யார் என்று சொல்லி பார்ப்போம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம். தாவீதா ஒரு நிமிஷம். வர நான் சொல்கிறேன். இருபத்தி எட்டாம் அதிகாரம் 15வது வசனம். நான் தவறாக சொல்லிட்டேன், கவனிங்க. 1 சாமுவேல் 28:15. கலைத்தது. நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். கவனிங்க, கிளம்புன்னு படித்து முடிச்சாச்சு நம்ம. சவுலுக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு. அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு நெருக்கம் வந்திருக்கும் போது அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. அவன் ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண்மணியை தேடி அவரிடத்துல போய் தன் காரியத்தை சொல்லுகிறதாக அங்கே இருக்குது. இங்கன்னா 7வது, நீ படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். 7வது வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவரிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றார். குறி சொல்கிறவங்கள்ட்ட போகிற அந்த குறி சொல்கிறவங்க தான், அந்த பெண்மணி தான் என்னது, அந்த ஒரு ஆவியை எழும்பி வர பண்ணுவதாக அங்கே எழுதப்பட்டிருக்குது. கவனிங்க, இது இவ்வளவு அத்தனையும் இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். இப்போ அதை பற்றி நம்ம ஆராய்ச்சிக்க வேண்டாம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நெருக்கடி வரும்போது இன்றைக்கு சில பேருடைய மனசு தடுமாறுகிறது, தடம் மாறுகிறது. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில், ரட்சிப்பின் வழியில் போயிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவருடைய பேச்சை கேட்டு ஒரு நெருக்கடி வரும் பொழுது தவறான பாதையிலே, தவறான வழியிலே, தவறான ஒரு பரிகாரத்தை தேடி போகிறார்கள். எப்படி ஆகிலும் என் பிரச்சனை ஒவ்வொருத்தரும் நீங்கினா போதும், எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும் என்று சொல்லி இன்றைக்கி நெருக்கடி என்ற பேரில், நெருக்கத்தின் மத்தியில் தவறான வழியை தெரிந்து கொள்கிறாங்க. தவறான வழின்னா என்ன? இன்றைக்கு அநேகர் விக்கிரக வழிபாடுகளை சென்று இது போல் இந்த முடிகயிறு போடுறது, தாயத்து போடுறது, குறி கேட்கறது, இன்னும் நிறைய காரியங்கள் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்னவே என்று சொல்லி நாம் பார்க்குறோம், தேவனுக்கு விரோதமான ஒரு காரியங்கள். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால்,
இப்போ நம்ம படித்தோம் 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்கள். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் பாருங்க, 6வது வசனம். இந்த ராஜா என்ன பண்ணார் பார்த்தீங்களா? என்னெல்லாம் செய்திருக்காங்க பாருங்க. என்ன பண்ணாங்க? தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி 4 பார்க்கறது, அப்புறம் பில்லி சூனியம், அப்புறம் அஞ்சனம் பார்க்கறது, குறி சொல்கிறது, இதெல்லாம் என்னன்னு போட்டிருக்கு? கர்த்தருக்கு கோபத்தை ஊட்டிட்டான். நிறைய பேருக்கு தெரியலையே, நிறைய விசுவாசிகள் தெரிய விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்காங்களே. இதெல்லாம் என்ன, அதனால் என்னென்ன, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாவம், இது எதனால், இதனுடைய விளைவு என்னன்றது தெரியாமல் செய்திருக்காங்க. நான் சொல்ல வந்த காரியம் என்னென்னா, இதை கேட்க போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன் உபத்திரவம், ஏன் வயிற்று வலி, ஏன் பிரச்சனை, ஏன் நெருக்கடி, ஏன் நிர்பந்தம், ஏன் என்னுடைய உபத்திரவம் என்று அதை காரணம் காட்டுகிறார்கள். இப்படி தானே நீங்களும் இல்லை, உங்கள்கிட்ட சிலர் அப்படி சொல்கிறாங்க, உங்களுக்குள்ளே சிலர் அப்படியும் இருக்கிறாங்க. செய்த காரியத்துக்கு விசாரிக்க போனால் அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா? என்னங்க பண்ணுறது, ஒருத்தரவங்க எங்கேயாவது போய் எப்படியாவது பிரச்சனை தீர்ந்தா போதுன்ட்டு போகிறதுங்க. கர்த்தருக்கு உன்னுடைய நோக்கம், உன்னுடைய நெருக்கம் உன்னை விட்டு அகலுன்னு பார்க்குறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, நெருக்கத்தில் யாரை தேடணும், அதை தான் நான் சொல்ல வந்தேன். நெருக்கங்கள் வரும், வாழ்க்கையில் வரும். அப்படி நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை தேடணும், கர்த்தர்கிட்ட தான் வரணும். அதற்கு தான் நான் சொன்னேன், இப்படி தவறு செய்த 2 பேரையும் நான் சொன்னேன். யார்? சவுலையும் சொன்னேன், மனோசையும் காமிச்சேன். கவனிங்க. அப்போ தாவீதுக்கு நெருக்கம் வந்தது. அவர் சொல்கிறாரு, நான் நெருக்கப்படும் பொழுது, ஆமாம், அந்த ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க யாராக இருந்தாலும். கவனிங்க, என்ன செய்தார் அவர்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நீங்கள் சொல்லலாம், நான் கூப்பிட்றேனே, நான் கூப்பிட்டுட்டு தானே இருக்கிறேன். சிலருடைய கருத்தை சொல்லிடுறேன். நான் ஒன்றும் கூப்பிடாமல் இல்லையே. அப்படின்னா என்ன? ஜெபிக்கிறதை பற்றி, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணாமலே இல்லையே, என் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கலையே, நான் ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவர் செய்தார், செய்யலையே என்று ஆண்டவரை குறை சொல்லுகிற, குற்றம் சாட்டுகிற சார் உண்டு. நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் பதில் கொடுக்காத பட்சத்தில், கவனிங்க, சிலருடைய கருத்து உடனே அடுத்து டைவர்ஷன், உடனே மாறிடுறாங்க. எதில்? கர்த்தர்ட்ட வர வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது சரியாக பதில் கிடைக்கலனாக்கா உடனே இப்போ சொன்னது போல் என்னது, 4 பார்க்கறது, நிமித்தம் பார்க்கறது, குறி பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது, தீ மிதிக்கிறது, என்னென்ன காரியங்கள்லாம் வந்துச்சு பாருங்கள். இதில் இது போல் காரியங்களில் விளையாட்டை போல் செஞ்சுவிட்டு ஒன்றுமே நடக்காத போல், கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல், இது ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு விரோதமான காரியம். இங்கே வசனம் போட்டிருக்குது, ஆண்டவருக்கு என்ன உண்டாகுமா? கோபம் உண்டாகுன்னு போட்டிருக்குது. கோபம் உண்டாகுன்னு பார்க்குறது. இந்த பிள்ளையை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள், கீழே அனுப்புங்க. சண்டே கிளாஸுக்கு 3 கீழே அனுப்பணும். எல்லா பிள்ளையும் கீழே அனுப்புங்க. சொல்லுங்கள், கொஞ்சம் கூட ஒரு கவலை இல்லாமல், பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. கேட்டால் என்னுடைய நெருக்கம். நான் சொல்கிறேன், உங்கள் நெருக்கம் தீராது. உங்கள் நெருக்கடிக்கு, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. கிடச்சிச்சு அப்படின்வாங்க. கவனிறேன், கிடச்சிருக்கலாம், அது தற்காலிகமானது. இதனுடைய விளைவு என்னன்றதுக்கு நீ நிறைய விலை கொடுக்க வேண்டிய ஆகிடும். இன்றைக்கு அந்த மாதிரி காரியங்களை போய் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டு கலராக கயிறை கட்டிக்கிட்டு வர்றதுன்னா என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது மட்டுமில்லை, அவருக்கு கோபத்தை மூட்டுற காரியம் என்று எழுதியிருக்குது. தெரியலையே, புரியலையே விசுவாசிங்களுக்கு. இப்போ இங்கே வந்திருக்கிற உங்களுடைய மனசில் இருக்கிற என்னன்னா, எங்களுடைய நெருக்கத்தில், நானும் ரொம்ப நாளாக நெருக்கத்தில் இருக்கிறேன், நெருக்கடியில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சிலருடைய எண்ணங்களை சொல்கிறேன்.
ஒன்றும் ஆண்டவர் பதில் கொடுக்கல. அப்புறம் அதனால தான் ஏதாவது இப்படிலாம் மனசு அங்கே இங்கேயும் இப்படி செய்ய வேண்டி வருதுன்னுவாங்க. இங்கு மனோசேயருடைய வாழ்க்கையில் நடந்ததை பார்ப்போம். என்னது? 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 12வது வசனம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது. சரி, இவனுக்கு என்ன நெருக்கம் வந்ததுன்றது தெரியணும்ல. இவன் இந்த மாதிரி கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி முரண்டு பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக செய்ததுனால நீங்கள் அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எங்கே? 2 நாளாக 33ஆம் அதிகாரத்தில் அதுக்கு 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர் மேலே வர பண்ணினார். மனோசையை மூட்செடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி. பார்த்தீங்களா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தது என்று தெரியுமா உங்களுக்கு? 10வது வசனத்தை பாருங்க, காரணம் சொல்றேன். கர்த்தர் மனோசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் என்னது கவனிக்க. அப்போ ஆண்டவர் மனோசேயோட பேசுகிறாரு, அந்த ஜனங்கள்கிட்ட பேசுகிறாரு, இப்படிலாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறு அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு. பேசாமலாம் இல்லை. ஆனால் என்னன்னு போட்டிருக்கு, அதை அவர்கள் கவனிக்கவே இல்லை. இன்றைக்கி நம்ம படித்தோம் உபாகமம் 12:28, நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளையும் அந்த வார்த்தைக்கு வேற கவனித்து கேட்கணும். நீங்கள் கவனிக்கலைன்னா, நீங்கள் கவனித்து கேட்கலன்னா, இந்த மாதிரி திரும்ப திரும்ப தொடர்ந்து ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கும் போது அதை நீங்கள் கவனிக்காமல் செவி சாய்க்காமல் காது கொடுத்து கேட்காம போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மனோசேக்கு நடந்தது போல நடக்கும். எப்படி நடந்தது அவருக்கு? அங்கே என்ன நடந்ததுன்னு போட்டிருக்குது. ஆகையால் கர்த்தர் என்ன செய்தாரு? வர பண்ணினார் என்று போட்டிருக்குது. கவனிங்க. அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அனுமதிப்பார். அவர் அனுப்ப மாட்டார். அல்ல கவனி, அவர் அனுப்புறதில்லை, அனுமதிச்சிருவார். பிடிச்சிங்கப்பா, செய்கிறத எதனாலும் செஞ்சுட்டு போண்டுவார். அப்புறம் உட்காந்துட்டோம், நெருக்கமாக இருக்குன்னா, நெருக்கம் வருவதற்கு முன்பு கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நெருக்கம் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்க்கணும். ஒரு நெருக்கடிக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னு சொன்னால், அப்போ மனசு என்ன செய்தான்னு போட்டு நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய ஜெபம் பண்ணுறாங்க, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறாங்க, தினைக்கும் ஜெபம் பண்ணுறாங்க, ராத்திரியில் ஜெபம் பண்ணுறாங்க, விடிய காலையில் இருந்து ஜெபிக்கிறாங்க. நாங்களாம் ஜெபம் பண்ணாமையாக இருக்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜெபங்கள்லாம் நல்லது தான். கடந்த 1 வார காலமாகவே இந்த ஜெபத்தை பற்றி தான் இந்த ஜெபத்தில் பார்த்து கொண்டு வரும். 24 உபவாச ஜெபத்தில் ஜெபத்தை பற்றியே நம்ம ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்துக்கிறார். அப்போ ஜெபம் என்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எல்லாருமே நீங்கள் நல்லா ஜெபிக்கிற ஆட்கள் தான். நான் எப்படி ஜெபிக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம பார்க்குறோம் மனோசேயா எப்படி கர்த்தரை நோக்கி கெஞ்சி என்ன செய்தான்? தன்னை தாழ்த்தினான். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே என்ன போட்டிருக்கு? அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி ஜபத்தை கேட்டு. இன்றைக்கி நிறைய பேருடைய ஜபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கல? ஜபம் பண்ணுறீங்க, அப்போ உங்களுடைய ஜபங்களில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கெஞ்சி ஜெபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? உங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். அங்கே இருக்கு பாருங்கள், தன்னை தாழ்த்தினான்னு இருக்குது. எனவே உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படணும், உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும்.
ஒரு நெருக்கடி வருதா, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் சும்மா ஜெபம் பண்ணனா போதாது. அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே இந்த மனோசையை போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். ஏன் தாழ்த்தி? சில பேருக்கு இந்த தாழ்மை என்றாலே சில பேருக்கு பிடிக்காதுன்னா என்ன? தாழ்மை என்கிற குணத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவங்க வாழ்க்கையில் அனுபவத்தில் கொண்டுட்டு வர்றதுக்கு சில பேருக்கு ஒத்து போகாது. பிடிக்காதுன்னு சொல்கிறத விட இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாதுங்க. தாழ்மையாக ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் கேட்பாரா? சிலர் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி பிசாசு உங்கள் உள்ளத்தில் இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டுட்டு வருவான். ஏன் சாதாரணமாக ஜெபம் பண்ணால் போதாதா, தாழ்மையாக ஜெபம் பண்ணால் தான் அவர் கேட்பாரா என்று கேட்டால், ஆமாம், தாழ்மையாக ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். அதுக்கு நான் வேதத்திலேருந்து ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே ஏன் நம்ம அப்படி அந்த காரியத்தை செய்யணும் என்று சொல்லி பார்த்தா, கவனிங்க, இயேசுவும் தாழ்மையாக வாழ்ந்தார், தாழ்மையாக ஜெபித்தார் என்று நமக்கு தெரியுது. அப்புறம் அடுத்தது சொல்லுவாங்க, அவர் என்னங்க, அவர் கடவுள், அவர் தெய்வம், அவர் மனுஷ அவதாரம், அவர் வாழ்ந்தார்னா அவர் வாழ்ந்தது மாதிரி வாழ முடியுமா என்ன? அடுத்த கேள்வி சிலருக்கு. அவரை போலலாம் வாழ முடியாதுங்க, இயேசுநாதர் போல யாருங்க இருக்கு அந்த உலகத்தில்? அடுத்தது, அவரை போலலாம் வாழ முடியாதுங்க. அவரை போல வாழணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனால் முடியாது என்று சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை போல தாழ்மையாக வாழ்ந்தவர்கள் பலர் உண்டு. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் யாருன்றதை. நம்மை போல மனிதர்களாக இருந்தவர்களே தாழ்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்ம சொல்லி நம்மளே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அவரை போல் இருக்க முடியாது, இவரை போல் இருக்க முடியாது, யார் இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்களே உங்களை ஏமாற்றி கொள்கிற ஒரு காரியம். எனவே இயேசு தாழ்மையாக நடந்தார், தாழ்மையாக வாழ்ந்தார். அவரை போலவே நம்ம தாழ்மையாக இருக்க முடியாது என்று சொன்னாலும் நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேளை அப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுடைய இருதயத்தில் தாழ்மை இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல பெருமை உட்காந்துக்கும். ஏன் தாழ்மை அவசியம் என்பதை நான் சொல்கிறேன். தாழ்மை இல்லாத இடத்துல பெருமை உட்காந்துரும். நான் ஒரு உதாரணத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு பாத்திரம் இருக்கிறது, இது இருக்கிறது பாத்திரம், இங்கே பாருங்கள், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரம், தண்ணி, இதில் தண்ணி இருக்குது எனக்காக. இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி எடுத்து நான் கீழே ஊற்றிட்டேன்னா இந்த ஜாடிக்குள்ளே என்ன இருக்கும்? காற்று இருக்கும். கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது உங்களுக்கு தெரியும். காற்று அதில் எங்கெல்லாம் வெற்றிட இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் போய் என்ன செய்யுது? போய் காற்று அங்கங்கே நிரம்பிடுது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது. அதுபோல் உங்கள் இருதயத்தில் தாழ்மை இல்லைன்னா பெருமை போய் குடிக்கொண்டுடும். ஆனாவே நீங்கள் தேடி வரணும்லாம் அவசியம் இல்லை. எனவே ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் சொல்லலாம், நானாக போய் தேடினேன், நானாக போய் அதை வாங்கி கொண்டாந்து வேணும்னு கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவாக வருது, தானாக வருது. என்ன வருது? அது பெருமை தானாக வர்றதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இதெல்லாம் அவர் தாங்க பார்க்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், இப்படிலாம் நீங்கள் சொல்லிவிட்டு அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்படி தாழ்மை இல்லாத இடத்துல பெருமை குடிக்கொள்ளுன்ற போது நீங்கள் அதை அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அது எந்த விதமான பாதிப்பு என்று சொன்னால், நான் சொல்கிறேன், சாதாரணமாக இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் நிறைய காய்ச்சல் வருது, வைரஸ் காய்ச்சல்ன்றாங்க, பாக்டீரியா வைரஸ்லாம் பரவி நிறைய பேருக்கு வியாதிகள் வருது. இதெல்லாம் யாரும் போய் கடையில் போய் வாங்கிட்டு வரதில்லை. என்னது, எந்த கடையிலையாவது போய் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு 100 கிராம் டெங்கு காய்ச்சல் கொடுங்க, ஒரு 1 கிலோ மலேரியா காய்ச்சல் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் வாங்கினதே கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? இது கிலோ கணக்குலையோ கிராம் கணக்குலையோ வாங்குகிற விஷயம் இல்லை. யாராவது வாங்கினீங்களா? சில பேர் திட்டுவாங்க, நீ எங்கே போய் வாங்கிட்டு வந்ததோ அப்படின்னு திட்டுவாங்க பிள்ளைங்களை, ஏதாவது வியாதியை கொண்டு வந்துருந்தான். ஏன்னா நம்ம போய் நான் வாங்கிட்டா வரும், அது என்ன செய்யுது? தானாக வருது. சரி, நான் உங்களை கேட்குறேன், அது தானாக வருது, பாவம், அது எங்கே போகும்? அது பாட்டு இருந்துட்டு போட்டுமே. இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு தானாக தலைவலி வருது, வயிற்று வலி வருது, கால் வலி வருது, ஜுரம் வருது, என்ன எல்லாம் காய்ச்சல்லாம் வருதுங்க. இதெல்லாம் எப்படி வருது? தானாக வருது. யாராவது காசு போட்டு கணக்கு விலை கொடுத்தா வாங்குறீங்க, தானாக தானே வருது. அது இருந்துட்டு போனால் போதேன்ற. அது எங்கே போயிருக்கும்? பாவம், அதுக்கு எங்கே போயிருக்கும்? அது அப்படி இருப்பீங்களா? உடனே நம்ம என்ன செய்யணும்? அதை விரட்டுறதுல தான் குறியாக இருக்கிறோம். ஏன்? அதை நம்மளால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல, சகிக்க முடியல, பொறுக்க முடியல. இதானே உண்மை. அதே போல தான்
பெருமை வந்துருச்சுனாக்கா அது பாட்டு வந்துட்டு அது பாட்டு அது தானாகவே போகணும்னு இருக்கலாமா? அப்போ அந்த பெருமையை நம்ம என்ன செய்யணும்? அகற்றணுமே. அதை குறித்து சில பேர் கவலையே இல்லைங்க. உள்ளத்தில் பெருமையை வச்சுட்டு உட்காந்துருக்குறோமே, அது இருந்தால் போதுங்க, அது என்னங்க இருக்குது இப்போ எனக்கு இன்னும் அதனால் ஒன்றும் இப்போ எனக்கு முதுகு வலியும் வலியில், எனக்கு ஒன்றும் வயிற்று வலி வரல, ஒரு வலியும் வரல, அதனால அது இருந்துட்டு போட்டுங்க. சரி, உங்களுக்கு அந்த மாதிரி வலி இல்லை தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், யாக்கோபு 4:6. இவ்வளோ நேரமா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரு? பெருமை உள்ளவர்களுக்கு. கவனிங்க, உங்களுக்கு அல்ல. உங்களுக்குள்ளற பெருமை இருந்துச்சுன்னா உங்களையும் எதிர்ப்பார். அப்போ ஆண்டவரை எதிர்த்து நம்மளால் வாழ முடியுமான்றது முடிவு பண்ணிங்க. கடவுளை எதிர்த்து, தெய்வத்தை எதிர்த்து, ஆண்டவரை எதிர்த்து நீங்கள் வாழ முடியுமா? இன்றைக்கி ஊரில் யாரையாவது ஒரு முரட்டு சுவாபம் உள்ளவன் இருப்பான், சண்டைக்காரன் இருப்பான், சிலருக்கு இல்லை எதிரிகளாக இருப்பான். சிலர் சொல்லுவாங்க, அவனை எதிர்த்துலாம் வாழ முடியாதுங்க, அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அவனை எதிர்த்துலாம் வாழ முடியாதுங்க. அதே மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் அப்பப்போ இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் வரும். அதில் சில பணம் வசதி படித்தவங்க, நல்ல ஒரு பண வசதி படித்தவங்க, பணபலம் படித்தவங்களாம் நிற்பாங்க. அப்போ ஊரில் பேசிப்பா, அவனெல்லாம் எதிர்த்து யாரெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க. ஐயோ, அவன் ஏகப்பட்ட காசு பணம் வச்சுருக்கிறான், அவனை எதிர்த்து யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. அவனை எதிர்த்துலாம் குடும்பம் நடத்த முடியாதுங்க. இவனை எதிர்த்துலாம் நம்மளால் ஒரு காரியம் செய்யும். நான் எலெக்ஷனுக்கு மட்டும் சொல்லலை, எத்தனையோ காரியங்களில் ஒரு மனிதனை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க. அப்படியே அவனை எதிர்த்துலாம் வாழ முடியாதுங்க. ஒரு கடையை வைக்காத வச்சுக்கோங்க, அவனுக்கு போட்டியாக எதிர்ப்பால் ஒரு கடை கட்டியில் நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஐயோ வேணாம்ப்பா, அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் எங்கே வரேன்னா, அதே போல் ஆண்டவரை எதிர்த்துலாம் நீங்கள் வாழ்ந்துட முடியாது. தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு இருக்குது. நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்கன்னு சொல்ல, அவர் உங்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறாராம். அப்போ அவர் உங்களுக்கு எதிராக நின்னாருனாக்கா அவரை தாண்டி அவரை மீண்டு நீங்கள் வாழ்ந்துருவீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து. இப்படிலாம் இதை பற்றி பயப்படாமல் கவலைப்படாமல் இன்றைக்கி நிறைய பேர் பெருமைக்கு இடம் கொடுத்துட்டு பெருமையை உள்ளர வச்சுக்கிட்டு எப்படிங்க வாழ முடியும்? நான் ஏன் இதை சொல்ல வரேன்? தாழ்மையினுடைய அவசியத்தை கொண்டுட்டு வரேன். இப்போ எதுக்குங்க இந்த பேச்சை இங்கே கொண்டுட்டு வரீங்க? ஐயா, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் இதுதான். உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு இன்னும் இரக்கம் செய்யாமல் இருப்பதற்கு காரணத்துக்கான காரியத்தை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். தாழ்மையான ஜெபம் வேணும். அப்புறம் நாங்கள் உடனே நீங்கள் சொல்லுவீங்க, தாழ்மையான ஜெபம்னா என்ன? அப்புறம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம், கண்ணை மூடி ஜெபிக்கிறோம், கையை கூப்பி ஜெபிக்கிறோம், அப்புறம் இதை விட என்ன தாழ்மை? இதெல்லாம் தாழ்மைன்னு நான் இதை மட்டும் தாழ்மை இல்லை. இன்னும் சில பேருக்கு தாழ்மைன்னா என்னன்னே தெரியல. தாழ்மைன்னா என்னன்னே தெரியாது. பெருமையாக வாழ்ந்துக்கிட்டே தாழ்மையாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குங்க. வேதத்திலே ஆண்டவர் இயேசு, நீங்கள் நினைக்கிறீங்க சில ஜபத்தை குறித்து அவரே சொல்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆலயத்தில் போய் ஜபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தவன் ஆயக்காரன், இன்னொருத்தவன் பரிசேயன். இந்த பரிசேயன் போய் ஜபம் பண்ணுறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறது. எடுத்து முடிஞ்சால் பாருங்கள், என்ன படிங்கலாம், இல்லை நம்ம சீக்கிரமாக போவோம். அப்போ 2 பேர் ஜபம் பண்ண போகிறாங்க. அதில் ஒருத்தவன் எப்படி ஜபிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, தேவனே, இந்த பரியக்காரன் அநியாயக்காரன் அவங்கள போலலாம் நான் கிடையாது, இல்லாதனால சரி சோத்திரம் இருக்கணும். வாரத்தில் 2 தரம் உபவாசம் இருக்காராம் இவர். நல்லா கவனிங்க, வாரத்தில் 2 நாள் உபவாசங்க. நமக்கு சபையில் ஒரு நாள் தான், வெள்ளிக்கிழமை தான் நடக்குதுங்க. அதுக்கே சிலர் வரது கிடையாதுங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்கள். வாரத்தில் 2 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறான். அதுக்கப்புறம் ஒழுங்காக அவனுடைய வருமானத்தில் சம்பாத்தியத்தில் ஒழுங்காக தவறாமல் தசமபாகம் கொடுறான். அடாடாடாடாடா, அப்போ எவ்வளோ பெரிய பக்திமானாக இருக்கான் அவன். வாரத்தில் 2 நாள் உபவாசம், தசமபாகம் கொடுக்குறான், அப்புறம் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுறான். பண்ணிட்டானா? கவனிங்க, இது ஒருத்தன் ஜபம் பண்ணுறான். இவன் பேர் யார்? பரிசேயனா? சரி, இப்போ ஆயக்காரன் ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் எப்படி ஜபம் பண்ணுறான்னு பாருங்க. அவன் இயேசு சொல்கிறாரு, கண்ணை வானத்துக்கு ஐயோ தலை தூக்கி பார்க்கறதுக்கு, தலை நிமிந்து பார்க்கறதுக்கு கூட துணிச்சல் இல்லை மனசில் அவனுக்கு. இப்போ மார்பலை அடித்து கொண்டு, தேவனே
பாவியாக என் மேலே கிருபையாயிரும் என்று அவன் கதறி ஜெபிக்கிறான். இயேசு சொல்றாரு, அவன் அல்ல. அவன் யாரு? முன்னாடி ஒருத்தன் ஜெபம் பண்ண பாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு அப்படின்னு இயேசு சொல்றதுல கருத்து என்ன? அப்போ அங்கே எதை முக்கியத்துவம் படுத்துறாரு? நல்லா கவனிங்க, இருங்க வரேன். அப்போ என்ன சொல்கிறாரு அங்கே? அதாவது நீ உபவாசம் போட்டு ஜெபிக்கலாம், தசம பாகம் கொடுக்கலாம், இதெல்லாம் பெரிய நம்ம பக்தியினுடைய அடையாளம் நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம். இயேசு சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதான்ப்பா, அவன்கிட்ட என்ன இருக்குது? இதெல்லாம் இருந்தும் அவன்கிட்ட என்ன இல்லை? தாழ்மை இல்லை. அவனுக்குள்ளே என்ன இருக்குது? பெருமை இருக்குது. அதனால் இதெல்லாம் கொடுத்து சரிப்படுத்தலான்னு நினச்சிட்டு இருக்கலாம். இதெல்லாம் உபவாசம் போட்டுடுறதும் காணிக்கை தர்மபாகம் கொடுத்துட்டாக்கா, ஒரு மாதத்தில் வருஷத்தில் ஒரு தடவை சாப்பாடு போட்டுட்டாக்கா எல்லாம் சரியாக போட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இயேசு சொல்கிறாரு, தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும், நல்லா கவனிச்சிங்க, தேவனுக்கு சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி உங்களை ஜெபிக்க வேண்டும். அப்போ என்னங்க தாழ்மை? என்னென்ன சொல்லுகிற வார்த்தைகள். இங்கே பாருங்கள், அவன் என்னத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறான், அந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிடிக்கலை. இன்றைக்கி எப்படி சிலருக்கு எப்படி சொல்லி ஜெபிக்கிறதுன்னு சில பேருக்கு தெரியல. ஜெபம் பண்ணுறாங்க, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறாங்க, 4 கணக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபத்தை பற்றி குறைவே நான் சொல்ல முடியாது, பஞ்சம் கிடையாது. ஆனால் என்ன இல்லை? ஆமாம், சரிங்க, இப்படியே நீங்கள் பேசிட்டு போனால் என்ன தான் இருக்கும்? எப்படி தான் இருக்கணும்னு அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லிட்டு போங்க. தாழ்மைன்னு அதையே சொல்லிட்டுருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தாழ்மைன்னா என்ன? அது எப்படி இருக்கும்? அந்த தாழ்மை அது கலர் பச்சையாக இருக்குமா, மஞ்சளாக இருக்குமா, சிகப்பாக இருக்குமா, வெள்ளையாக இருக்குமா? அதை கொஞ்சம் கலரை அடையாளம் காட்டிட்டு போகிறேன்னு நினைப்பேன். நான் சொல்கிறது போல் நீங்கள் நினைக்கிறது மாதிரி அது கலரில் கிடையாது, அது வேறு கலரில் இருக்குது. கவனிங்க. அப்போ தாழ்மையின் சுவாபம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் அதுக்கு பேர் தாழ்மை என்பதை வேத வசனத்தோடு நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். கவனிங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ளார உங்களுக்குள்ள தாழ்மை இருக்குதா என்று இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு பல்ஸ் பார்ப்பாங்க. நான் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த என்ன நாடி வைத்தியர்னே சொல்லுவாங்க. அப்போல்லாம் நாட்டு வைத்தியர், நாடி வைத்தியர்லாம் இப்போ உள்ள மாரிலாம் கிடையாதுங்க. அந்த நாட்களில் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து வந்து இப்படி நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. இது பித்த நாடி, இது வாத நாடி, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது கப சொரம், அந்த சொரம், இதுக்கு இந்த கஷாயம் வச்சு குடிச்சு, இதெல்லாம் அப்படி வாழ்ந்த காலம் போய் இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ எல்லாம் மெடிக்கலை தேடி போயிட்டுருக்குறாங்க. சரி விடுங்க. இப்போ ஆண்டவர் உங்களை நான் ஆடி பிடிச்சி பார்க்க வந்திருக்கிறார், ஆவியானவர். இதை பிடிச்சி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஏது இருக்குன்றதை பார்க்கலாம். முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்கள் மனதில், உங்கள் இருதயத்தில் தாழ்மை என்கிற ஒரு சிந்தை, தாழ்மை என்கிற ஒரு குணம், தாழ்மை என்கிற ஒரு சுவாபம், தாழ்மையின் ஆவி உங்கள் உள்ளத்தில் இருந்ததுன்னா, இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் இல்லை, நான் இப்போ உங்கள்கிட்ட வாதாட வரல, உங்கள்கிட்ட இல்லவே இல்லை, நீங்கள் எல்லாருமே பெருமை பிடிச்சி அப்படி நான் சொல்ல வரல. இப்போ இருக்கா இல்லையான்றதை பார்த்துருவோமே. இப்போ எப்படி இப்போ ஜுரம் இருக்குதா இல்லைன்ற வாயில் என்ன பண்ணுறாங்க? தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க. அல்லது இப்போ பிபி பார்க்கறது என்ன பண்ணுறாங்க? உடனே அந்த பிபி மானிட்டர்னு சொல்லி எங்கள் கையில் வச்சு அப்படி ஒரு அழுத்தி என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது இல்லைன்றதை சொல்லிடுறாங்க. இப்போ அதே போல் உங்களுக்கு இப்போ தாழ்மை இருக்கா இல்லையான்றதை இப்போ இந்த ப்ரெஷர் மானிட்டர் வச்சு இப்போ பார்த்துடலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். போதும் கவனிங்க. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். உங்களுக்கு தாவீதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். தாவீது நல்ல மனுஷன்தான், அதே சமயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு பாவம் பண்ணிட்டான், அது எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா, உரியா என்கிற அடுத்தவனுடைய மனைவியை, அவனோட புருஷனை கொன்று அவன் மனைவி தன் மனைவியாக சொந்தமாக தன் மனைவியை ஆக்கி கொண்ட ஒரு கொடிய ஒரு பாவத்தை செய்த ஒரு பாவி இந்த தாவீது. இதை செய்துவிட்டு அவன் என்ன செய்தான்? எதுவுமே செய்யாத மாதிரி, நடக்காத மாதிரி இருந்துட்டான். அவர் ராஜா, அவனை போய் யாரும் கேள்வி கேட்க முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் ஊழியக்காரனாக்கி தீர்க்கதரிசியாக நாத்தானை அனுப்பி இதை போய் சொல்லிட்டு வான்றாரு. அப்படி போய் சொல்லும் பொழுது தாவீது சொன்ன வார்த்தையை நான் பார்க்குறோம். தாவீது என்ன சொல்கிறான்? கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன். என்ன சொல்ல வரேன்? ஒரு ராஜா, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன், ஒரு பதவியில் இருக்கிறவன், அவனுக்கு எல்லா விதமான ஆளுகையும் இருக்கிறது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது அதை மறுத்திருக்கலாம், மறைச்சிருக்கலாம், ஒளிச்சிருக்கலாம், கோபத்தோடு அவனை விரட்டியிருக்கலாம். நான் என்ன வேணாலும் பண்ணுவோம், எத்தனை பேர் வேணாலும் வச்சுருப்பேன், நீ யாரா கேட்கறதுக்குன்னு சொல்லி விரட்டியிருக்கலாம், எதிர்த்து பேசியிருக்கலாம். இன்றைக்கு சிலர் உலகத்தில் உலக பிரகாரமாக நடக்கிற காரியங்களை நீங்கள் யாராவது போய் தவறு தட்டி கேட்டாக்கா, உன் ஜோலியை பார்த்துட்டு போய் என் இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யாராவது கேட்குறான்றான். உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை நான் சொல்ல வருகிறேன். அப்போ தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட, ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் கூட, ஒரு தவறை தன் ஊழியக்காரன் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் ஒரு தவறை சுட்டி காட்டும் போது தலை குனிந்து தன் தவறை ஒத்துக்கொள்ளுறது மட்டுமல்ல, நான் பாவம் செஞ்சே நாங்கள் சொல்லுகிறதை பார்க்குறோம். அது என்னென்றால், அது அவனுடைய தாழ்மையின் சுவாபத்தை காட்டுகிறது. நம்ம அவனை செய்த தவறை தான் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது எப்படிங்க செய்கிறோம், அப்படியே காட்டி கொடி பிடிப்பாங்க. அதெல்லாம் தப்பு தான். அது ஆண்டவரும் சொல்லிட்டாரு, தாவீதையும் சொல்லிட்டாரு. அது நீங்களும் நாமளும் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம அடுத்ததை செய்ய வேண்டியதை தான் பார்க்கணும். சும்மா அதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தாவீது என்ன செய்தான் என்று சொன்னால், செய்த தவற ஒத்துக்கொண்டான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவியானவர் அல்லது ஒரு ஊழியக்காரர் மூலமாகவோ தனிப்பட்ட முறையிலேயோ உங்களுடைய தவறுகளை குறைகளை சொல்லும் பொழுது, சுட்டி காட்டும் பொழுது அதை ஒத்துக்கொள்ளுகிற மனசு இருக்குதா, இல்லை கோபப்படுறீங்களா, எரிச்சல் வருகிறதா, சொன்னவங்க மேலே எரிச்சல் வருதா, ஆத்திரம் வருதா, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையான்றது பார்க்கணும். இப்போ உங்களுடைய தவறை சொல்லும்போது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சுட்டி காட்டப்படுகிற குற்றம் தவறு உங்களிடத்தில் நிஜமாக உண்மையாக இருக்குது என்று சொன்னால், நீங்கள் அதை தலை குனிந்து தலை வணங்கி ஏற்றுக்கொண்டு போகிறது தான் தாழ்மைக்கு அடையாளம். இந்த இடத்துல நம்ம மானத்தை வாங்கிட்டானே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் போல் இருக்கு, இது அப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, என்னது இந்த வாயாலையும் கையாலையும் அடிக்கின்ற மாதிரி வார்த்தையினால் திறமையினால் அதை இதை பேசி விரட்டி என்ன பண்ணுவாங்க, பூசி மறைக்க பார்க்குறாங்க. இந்த பெருமை உள்ளவருடைய சுவாபம் தவறை ஒத்துக்காது. தவறை சுட்டி காட்டினா கோபம் வரும், ஆத்திரம் வரும், எரிச்சல் வரும், எதிர்த்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தாழ்மை உள்ளவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க. இப்போ தாவீது என்ன செய்தான், ஒத்துக்கொள்றதான். யார் ஒத்துக்கொள்வா என்று சொன்னால், கவனிங்க, தாழ்மை உள்ளவர்கள் தவறை ஒத்துக்கொள்வார்கள். எப்போ ஒத்துக்கொள்வாங்க தெரியுமா? தப்பை சுட்டி காட்டும்போது அதை தப்புன்னு உணர்ந்தவங்க தான் ஒத்துக்கொள்வாங்க. இது ஒன்றும் எனக்கு தப்பாக தெரியலையே, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, ஏன்னா யாருமே செய்யாத நான் செஞ்சுட்டேன்னா, நாட்டில் யாரும் பண்ணாத பண்ணிட்டேன்னா, ஊரில் உலகத்தில் எல்லாம் நீங்கள் எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க, நானும் செஞ்சுட்டேன். இப்போ பெருசாக நீ கண்டுபிடிச்சிட்டே பெரிய பூத கண்ணாடி வச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டு போய வேலையை பார்த்துக்கிட்டு பெருசாக கண்டுபிடிச்சாரு நான் பண்ணுறது தான் தப்புன்னுட்டு என்று கொதிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், யார் செய்யட்டும், யார் செய்கிறாங்களோ அதை பற்றி இல்லை, நம்ம செஞ்சோமா இல்லைன்றது தான் பாயிண்ட்டு. அப்போ நம்மிடத்தில் இந்த தவறு குறை குற்றம் இருக்குது என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது அதை ஒத்துக்கொள்றதை விட்டுவிட்டு அதை என்ன செய்யுது, இந்த மாச்சாங்குழின்மன்னு சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன பண்ணுறது, அதுக்கு மடை அடைக்க பார்க்கறது, வாயை மூட பார்க்கறது, சில விரட்டுவாங்க, சில அதிகாரத்தில் என்ன செய்ய வேண்டியது அதை மறைச்சிட்டு தன்னை ஒரு நல்லவனாக காட்டினா சொல்கிறேன். எதுக்குங்க, உனக்குள்ளே என்ன இருக்குது, பெருமை இருக்குது. அதை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் ஒத்துக்கொள்கிற சுவாபம் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட தாழ்மை இருக்குது. இப்போ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இப்போ நம்மள்கிட்ட தாழ்மை இருக்குதா பெருமை இருக்குதான்னு. நான் யாரையும் இப்போ கை தூக்க சொல்லலை, உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்றதெல்லாம் நீங்களே உங்களை நீங்கள் பார்த்துங்க, உங்களை ஒரு தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்க. இந்த சுவாபம் உங்கள்கிட்ட இருக்குதா, கோபம் வருதா, தப்புன்னு சொல்லும்போது கோபம் வரக்கூடாது. இல்லாததை சொன்னால் சில பேருக்கு ஆத்திரம் கோபம் வரும். நம்ம செய்திருக்க தவறுன்றது, இப்போ தாவீது செய்த தவறு அவன் ஒத்துக்கிட்டான், மறைக்கவே இல்லை. சரி, தவறை யார் உணர்ந்துக்கலான்னு சொன்னேன், யார் உணர்வாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, ஒத்துக்கொள்வாங்க. சரி, தவறை ஒத்துக்கொண்டவங்க என்ன செய்வாங்க, தவறை ஒத்துக்கொண்டவங்க என்ன செய்வாங்க, அதுக்காக வருந்துவாங்க, வருத்தப்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சிலர் வருத்தப்பட மாட்டாங்க. ஆமாம் தப்பு தான், இங்கே பாருங்க, தப்பு தான் செஞ்சேன்னா, தப்பு தான், இங்கே பாருங்க, இதெல்லாம் என்ன இது, நான் பேசும்போது எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா, ஆமாம் நான் செஞ்சேன்தான், ஆமாம் நான் தான் எடுத்தேன், ஆமாம் நான் தான் அடித்தேன், நான் தான் திட்டினேன், அதுக்கு என்ன இப்போ, இங்கே பாருங்க, இது என்னங்க இது? இப்போ நம்ம போய் இதாட்ட வச்சு சொன்னோம் வச்சுக்க, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே, நான் தான் எடுத்தேன், நான் தான் அடித்தேன், நான் தான் திட்டினேன்,
நான் ஒன்றும் மறைக்கவே இல்லையா, இங்கே பாருங்க என்னுடைய முக பாவனையை பாரு, நான் ஒன்றும் இல்லவே இல்லை என்னையா. இது என்னது? செய்த தவறை குறித்து என்ன செய்யலது, கொஞ்சம் கூட வருந்த கிடையாது. இதில் ஒரு பெருமை வேறு, செய்யறதை செஞ்சுவிட்டு இவங்க தப்பாக ஒத்துக்கிட்டாங்களா அவங்க. ஐயோ கும்ப கொடுமை. தவறை ஒத்துக்கொள்வது முடிய விஷயம் இல்லைங்க. கவனிங்க, இன்றைக்கு சில பேர் குற்றம் சாட்டப்படுகிற கொலையாளியை கூட தவறை ஒத்துக்கிறான், போய் நேராக போய் சரண்டர் அடைகிறான். வெட்டி விட்டு கத்தியோடு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீதிமன்றத்தில் போய் எத்தனை பேர் சரணம். ஆஹா பெரிய தியாகின்றீங்களா அவங்கள? சொல்லுங்க. ஒரு சிலர் தான் செய்த செயலுக்காக வருந்துறாங்க. நான் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, நான் செய்தது தவறு தான், நான் ஒரு முட்டாள்தனமாக அப்படி பண்ணிட்டேன், நான் ஏன் இப்படி செய்தேன்னு தெரியலையே. அந்த மாதிரி வருந்துற ஃபீலிங் இருக்குதா? யாருக்கு இருக்கும்? தாழ்மை உள்ளவங்க இருக்கும். அந்த தாழ்மையின் சுவாபம் உள்ளத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம இப்படி செய்துட்டோமேனு. இந்த தாழ்மை இல்லாத ஆள் பாருங்களேன், நம்ம குட்டு வெளியாயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு கவனிங்க, ஒத்துக்க முடியலனாலும் ஒத்துக்க வச்சுட்டாங்களே தான், கையை கழுவாம பிடிச்சிட்டாங்களே. ஆனால் அப்பயும் அது பணியாது பாருங்களேன். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கீழே விழுந்தாலும் அந்த மாதிரி கதை தான் இது. செஞ்சது தவறாக இருந்தால் கூட அதுங்க பாருங்க தட்டி விட்டுட்டு, ஆமாம் யார் தான் செய்யலை, யார் தான் தப்பு பண்ணாமல் இருக்கிறா, யார் தான் பாவம் பண்ணாமல் இருக்கிறா, எல்லோரும் தான் நாட்டில் எல்லோரும் தான் செஞ்சிட்ருக்கான், போயிட்டு வர்றான். பெருசாக என்னமோ நான் பண்ணினது மட்டும்தான் பெருசாக பேசியிருக்கான். போயேன். இப்படிப்பட்ட ஒரு சுவாபம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் இவங்களாம் திருந்த முடியுமா? திருந்த முடியாது. கர்த்தர் இப்படி இறங்குவா சொல்லுங்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட சுவாபங்கள் சிலர்கிட்ட இருக்குது. அப்போ என்னென்ன சொல்கிறேன், தவறை சுட்டி காட்டும் பொழுது என்னது, ஒத்துக்கொள்ளணும். யார் ஒத்துக்கொள்வான்னு சொன்னேன்? தாழ்மை உள்ளவங்க தான். எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் அதை ஒத்துக்கொள்வாங்க? தவறுன்னு அதை உணரணும். உணர்ந்தவங்க தான். சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஒத்துக்கிட்டது மட்டும் போதாது, என்ன செய்யணுதுக்காக உணரணும். உணர்வுள்ளவங்க என்ன மனசு எப்படி இருக்கும்? உணர்வுள்ள மனசு எப்படி இருக்கும்? பேதுரு தப்பு செய்தான், இயேசுவை மறுதளித்தான், 3 தடவை மறுதளித்து சத்தியமும் பண்ணிவிட்டான். ஆனால் பைபிளில் எழுதியிருக்குது, என்ன எழுதியிருக்குது? மனம். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அழுதான்றது இங்கே பாருங்க, ஆடுறது இன்றைக்கி நிறைய பேர் நடிக்கிறாள்லாம் இருக்கிறாங்க. முதல்ல கண்ணீர் இங்கே பாரு, இங்கே பார்த்தீங்களா? சில பிள்ளைங்க அடம் பண்ணி அழுவும் பாருங்களேன், ஒரே சத்தம் போடுங்க, ஆனால் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணி. இங்கே பாரு ஒட்டான நடிக்குது பாரு. இது அழுது காரியம் சாதிக்கணும். டே கத்து ஓலா ஊன்னு கத்துமே தவிர தண்ணியே வராதுங்க. இது என்னன்னா இது சாதிக்கிறது. அந்த மாதிரி சில ஆட்கள் இருக்கிறாங்க, சும்மா அப்படியே நடிக்கிறது. இதெல்லாம் முதல்ல கண்ணீர். நான் சொல்கிறேன், பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மனம் கசந்துடுறான். அதாவது உள்ளம் உடைஞ்சி உருகி வருந்தி, அதுதாங்க தாழ்மையின் ஆவி. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஒரு மாற்றத்தை மாறுதலை செய்ய முடியும், அவர்களை பயன்படுத்த முடியும், அவர்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த முடியும், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் எங்கே வரேன் அப்படின்னா, அப்போ தாழ்மையினுடைய சுவாபம் நம்முடைய மனசில் இருக்குதா என்றது தான் இப்போ கேள்வி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், சிந்தை, சுவாபம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். அப்போ நான் சொல்ல வந்தது என்ன, மனசை போல தாழ்த்தி கெஞ்சி செபிக்கும் பொழுது கர்த்தர் இரக்கம் செய்தார்கள். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சரி, எத்தனையோ விதமான நெருக்கடியில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற, நானும் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றுமே நடக்கலை என்று சொல்லி யோசிக்கலாம். உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. அது எப்படிங்க தாழ்த்தினா, இந்த மாதிரி தாழ்மை வேணும். இதுபோல் நம்ம உள்ளம் உடைந்து உருகி கனிந்து கசிந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். எனவே இப்போ தாழ்மை என்பது இவ்வளோதானா என்று சொல்லி முடிச்சிடாதீங்க. இது ஒன்று தானே, இது ஒன்று மட்டும் இருந்துட்டால் தாழ்மையா? அப்போ தாழ்மையின் குணங்களை நிறையா சொல்லலாம், நேரம் இல்லை, நான் இப்போ சொல்ல போகிறதும் கிடையாது, சொல்லவும் முடியாது. நீங்கள் என்ன செய்யலாம், இந்த தொடர்ந்து இந்த உபவாச ஜெபத்தில் இந்த தாழ்மையை பற்றி தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த தாழ்மையை எங்கே போய் கற்றுக்கிறது? நான் சாந்தமாக மனம் தாழ்மை இருக்கிறேன், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கிற இயேசுவிட்ட வந்து தான் கற்றுக்க முடியும், உங்களை தானாக வராதுங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், இயேசுவிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான் அதுவும்.
உங்களிடத்தில் தாழ்மை இருக்குதா இல்லையா என்று சொன்னால், உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, உங்களை யாராவது கடுமையாக பேசும்போது, இல்லை ஒரு ஊழியக்காரன்ற முறையில் நான் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, அல்லது பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், தாய் தகப்பன்மார்கள் கடிந்து கொள்ளும் பொழுது, நல்லா கவனிக்கணும், கடிந்து கொள்ளும் பொழுது, அல்லது நீங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தவறு செய்யும்போது உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, அல்லது மற்றவர்கள் மத்தியில், 4 பேர் மத்தியில் உங்களை வைத்து சொல்லும் பொழுது, இப்போ நான் என்னை வைத்து பேசுகிறேன், இப்போ நான் ஒரு சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன், நான் சில நேரங்களிலே சில குறைகளை, தவறுகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற, சுட்டி காட்ட வேண்டிய என்னுடைய கடமை அது. வேதத்தில் எனக்கு ஆண்டவர் அந்த உரிமையை, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பவுல் அநேக இடத்துல எழுதுறாரு, நீ அவர்களை கடிந்து கொள்ளு என்று சொல்லி அநேக இடத்துல தீத்துக்கும் தீமேத்தியோவுக்கும் பவுல் எழுதுகிறதை நம்ம அங்கே பார்க்குறோம். நீங்கள் வேதத்தை அதுக்கு தான் வாசிக்கணும். ஆனால் நான் அப்படி செய்கிறதில்லை. எப்பயாவது ஒரு சில நேரங்களிலே ஒரு சிலரை, சில காரியங்களை நான் கடிந்து கொள்கிறேன். சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன். இப்படி சொல்லப்படும் பொழுது, சொல்லுகிற காரியங்களை கேட்கும்போது அநேகர் என்ன செய்கிறாங்க, சொல்கிறதெல்லாம் சரிதான், சொன்னதெல்லாம் சரிதான், சொல்கிறதெல்லாம் சரிதான், எல்லாரும் முன்னாலும் வச்சுட்டு என்ன சொல்லி இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு, என்ன எல்லாரும் முன்னாலும் இதை கேட்டு விட்டாருங்க. அது என்னை தனியாக கூப்பிட்டு ஒரு கேட்டுருந்துருக்கலாம், இப்படி சொல்லிட்டாரு. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. இவர் எந்த மாதிரிலாம் பேசினாக்கா நான் இனிமேலாம் நான் சபைக்கு வர மாட்டேன். இங்கே பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 16:23. பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ எனக்கு இடைஞ்சலாக இருக்கிற. போதும் 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 போதும், வேண்டாம், நேரம் கவனிங்க. என்ன சொல்லி திட்டுறாரு? பேதுருவை பார்த்து, பேய் பிசாசு, பிசாசு பிடிச்சானு, சாத்தானே போ, எனக்கு பின்னால் போ, முன்னால் வந்து நிற்காத, என் மூஞ்சல் முடிக்காது. இங்கே பாருங்கள், இதை நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு பின்னாலே போய் சாத்தானேன்னா அப்போ முன்னால் வந்து நின்று இருந்திருக்கிறான். முன்னால் வந்து நின்றுக்கிட்டு என்ன பண்ணிட்டுருக்காரு, இவர் இயேசுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இயேசு என்ன சொல்கிறாரு, எனக்கு பின்னாடி போ, போ பின்னாடி, என் முன்னால் வந்து நிற்காத. இப்படி சொன்னால் எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி யாரையாவது பார்த்து நான் சொன்னேன்னு வச்சுங்க, இதே மாதிரி நான் பேசுகிறேங்க, போ பின்னால், என்ன பேசிகிட்டு இருக்குன்னு அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்க, அதோடு மூட்டை கட்டிட்டு போயிட்டே இருக்கும். என்ன வந்து எல்லோரும் முன்னாலையும் பேசிவிட்டார் அவர். நான் தப்பே செய்திருந்தாலும் என்னை தனியாக கூப்பிட்டு சொல்லியிருந்துருக்கலாம், போயிருக்கலாம், வரலாம். அது எப்படி சொல்லலாம், போகலாம், வரலாம். இனிமேல் நான் இந்த சபைக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன். பேதுரு என்ன செய்தார்? இப்படி கடிந்து கொள்ளப்படும் பொழுது, பேதுரை பார்த்து சாத்தானன் என்று சொல்லும் பொழுது பேதுரு என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா, அப்படிங்க உடனே என்ன பண்ணிட்டாரு, கடற்கரைக்கு போனார். அங்கே விட்டுட்டு அன்றைக்கி போட்டுட்டு வந்த வலையை எடுத்துக்கிட்டாரு, படகை எடுத்துக்கிட்டாரு, மீன் பிடிக்க போயிட்டார். அப்படியா? இப்போ பாருங்கள், 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை சீக்கிரம் வாங்க. 6 நாளைக்கு இந்த சம்பவம் நடத்தி பேதுருவை திட்டி பேதுருவை கடிந்து கொண்டு 6 நாள் கழிச்சு ஏசு பேதுரு பற்றிய முதல்ல பேதுருவை தான் கூப்பிடுறாரு. பேதுருவையும் யாக்கோபையும் போதும் 3 பேரையும் கூட்டி கொண்டு மலைக்கு போகிறார். சரி, இங்கே கவனிங்கப்ப. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவர் மலைக்கு தான் போகிறாரு, கடலுக்கு தான் போகிறாரு, ஆற்றுக்கு தான் போகட்டும், எங்கேயாவது போகட்டும். நான் இயேசுவை சொல்கிறேன், போகட்டுங்க. இவர் யாரையாவது கூப்பிட்டுட்டு போகிறாரு, போகட்டுங்க, போனால் போகட்டும். யார் போகட்டும்? யோவான் போகட்டும், யாக்கோபு போகட்டுங்க. இந்த பேதுருக்கு என்ன நினச்சிருக்கணும்? ஸோ நான் மனுஷிகமாக பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே, அந்த மாதிரி மனநிலை தான் இருக்கீங்க. பேதர் என்ன பண்ண, இப்போ நான்லாம் இனிமேல் வரமாட்டேன்ப்பா அவர் கூட, அன்றைக்கி அசிங்கப்பட்டது போதும், எல்லோரும் பின்னால் வச்சுட்டு என்ன சாத்தாண்டார், பிசாசுனார், என்னை பின்னால் போனார், இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்றாரு, இப்போ மட்டும் என்ன கூப்பிட்றாரு? நான்லாம் வரல, போங்கப்பா, நீங்கள் ஒன்றா போங்கப்பா. இப்போ யோவான் வந்து கூப்பிடுவார், அப்பா வாப்பா, என்ன பண்ணார், நீ கோப்பா, உங்களை வச்சுட்டு ஓமினால தான் என்னை அசிங்கப்படுத்திட்டார், அவமானப்படுத்திட்டார், நான் வரல அப்படின்னு பேதுரு சொல்லலை. பேதுரு போகிறார். என்ன சொல்ல வருகிறேன், அப்போ இயேசு சொன்னது தவறா என்றால் இயேசு சொன்னது தவறு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணுமில்ல. அப்போ பேதுரு சொன்னது தான் தவறு, புரியுதுங்களா? அப்போ அது தவறு என்று ஒத்துக்கொண்டதுனால, உணர்ந்ததுனால, புரிஞ்சுக்கிட்டதுனால பேதுரு என்ன செய்கிறாரு, அந்த கடிந்து கொள்ளுதலையும் அந்த கடுமையான வார்த்தைகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். எதனால் ஏற்றுக்கொள்கிறாரு? அந்த தாழ்மையும் சுவாபம் இருந்ததுனால. சரி, யார் சொன்னா, கவனிங்க, யார் சொன்னா? நம்ம ஆண்டவர் தானே சொன்னார். சரி, சொன்னா போகிறார் போ. அந்த மனப்போக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது? சரி, யார் சொன்ன? நம்ம ஊழியக்காரர், நம்ம சபை.
அப்படின்ற எண்ணம் கிடையாது. அது எப்படி என்ன பேசலாம், அது எப்படி என்ன கேட்கலாம், அது எல்லாரையும் வச்சுட்டு இப்படி கேட்கலாம், எல்லாருமே இப்படி பேசிட்டாரு, ஐயோ நானும் இனிமே இந்த சபைக்கு வரமாட்டேன், இந்த சபைக்கு நான் வேற சபைக்கு போகிறேன். நான் சொல்கிறேன், தாழ்மை உள்ளவர்கள் அடங்கி இருப்பார்கள். பெருமையின் ஆவிதான் இப்படிலாம் தீவிரிக்க ஆரம்பிக்கும். கோபம் வரும், ஆத்திரம் வரும், ஒரு சொல்லு தாங்க முடியல. பார்த்தீங்களா, சில பேரால் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்களால தாங்க முடியல, சகிக்க முடியல, பொறுக்க முடியல. ஏன்? அங்கே உள்ள மறைஞ்சு கிடக்குது என்னது? பெருமை. அப்போ தாழ்மை இருந்ததுனால தான் இவ்வளோ ஒரு காரியம் நடந்தும் என்னது பேதுரு அவர் பின்பற்றினா. சில சம்பவங்களை ஏன் உங்கள் வரிசையில் பட்டியலிட்டுறோன்னா, இதெல்லாம் மனுஷனால் முடியாதுங்க. இயேசுநாதர் வேணால் தாழ்மையாக வாழ்ந்திருக்காரலாம், நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோங்க. எந்த மனுஷனாவது தாழ்மையாக இருந்திருக்கிறானா என்று கேள்வி கேட்குற அநேகர் இங்கே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேட்பது தப்பே கிடையாது, அதையும் நான் சொல்கிறேன். உங்கள் கேள்வி நியாயமானது. கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். அதுக்கு தான் வேதத்தை நல்லா படித்தா தான் இதெல்லாம் புரியும். அப்போ வேதத்தில் சம்பவங்களை நான் நிறைய சொல்ல முடியும். தாழ்மைக்கு அடையாளமாக எத்தனை பேர்லாம் தாழ்மையாக வாழ்ந்தார்களே. அப்போ அதை விட்டுட்டு இதெல்லாம் யாருங்க இருப்பா, இப்படிலாம் யாருங்க இருப்பா, யாருங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறா, யாராவது அப்படிலாம் இருக்க முடியுமா, இந்த கேள்வியெல்லாம் போட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதீங்க. எனவே தாழ்மை ரொம்ப அவசியம், தாழ்மை ரொம்ப அவசியம். அடுத்தது மூன்றாவதாக உங்களிடத்தில் தாழ்மை இருக்கிறதா என்று நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, மற்றவர்கள் உங்களை புகழும் பொழுது, யாராவது உங்களுடைய நல்ல செயல்களை, குணங்களை, குணாதிசயங்களை ஒன்று உங்களை பாராட்டுறாங்க. உங்களை போல் யாரும் உண்டுங்க, ஆனால் நீங்கள் தங்கமான மனசுங்க, தங்கமான மனுஷங்க, ஐயோ நீங்கள் தாங்க எனக்கு தெய்வம் மாதிரி, எங்கள் வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கு நீங்கள் தாங்க குத்து விளக்கு, நீங்கள் தாங்க கொலை விளக்கு, அப்படி இப்படிலாம் பேசுவாங்க உங்கள்கிட்ட வந்து. எதுக்கு? உங்களுடைய உதவி ஒத்தாசையை வாங்குவதற்காக. நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்திருப்பீங்க, அதனால் உங்களை எல்லாரும் மதிக்கவும் செய்வார்கள். தவறு ஒன்று, நீங்கள் உதவி செய்ததும் தவறல்ல, அவர்கள் பாராட்டுவதும் தவறல்ல. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நான் சொல்கிறேன். மற்றவர்கள் உங்களை புகழும் பொழுது, பாராட்டும் பொழுது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்குறீங்களா? அதில் நீங்கள் உங்களுக்கு ஆசை இருக்குதா, அதில் விருப்பம் இருக்குதா? அப்படி பாராட்டப்படும் பொழுது அதை நினைத்து நீங்கள் பெருமை கொள்கிறீங்களா? அப்படின்னா அது ஆபத்து. நான் செய்தது நான் சொல்கிறேன், உங்களிடத்த என்ன நல்ல குணங்கள் இருந்தாலும், நீ எத்தனை பேருக்கு நல்லது செய்தாலும், கர்த்தரே உங்களுக்கு பெரிய வரங்களை கொடுத்துருந்தாலும் சரி, உங்களை கொண்டு உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தாலும் சரி, என்ன செய்யணும் என்பதை வசனத்தோடு சொல்கிறேன். அப்படிலாம் யாருங்க இருக்கிறா? யாரு தாங்க இந்த காலத்தில் பேர் பெருமை புகழ் விரும்பாதாங்க யாருங்க இருக்கிறாங்க? நீங்கள் வேறு. இப்போ தான் எல்லாருமே அதெல்லாம் பேனர் அடித்து வச்சுட்டு, பெரிய பெரிய அந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் வச்சு அங்கே பார்த்தாலும் வச்சிட்டு இருக்கிறான். உலகமே அதுக்கு பின்னால் போயிட்டுருக்குது. நீங்கள் என்னமோ பேரை வானா புகழ் வானான்னு சொல்லிட்டு கிடக்குறீங்க. சிலருடைய எண்ணங்கள் தப்பு. பேர் பிரஸ்தாபத்தை நம்ம விரும்பக்கூடாது. இயேசு இடத்துல ஒரு வாலிபன் ஓடி வந்து சொல்கிறான், நல்ல போதகரே அப்படின்னு. இயேசு டப்புன்னு வாயை மட்டும் மூடலை, வாயை மூடாத குறையா, என்னை நல்ல போதகர்னு சொல்லாதே, பிதா ஒருவர் தவறினார். இயேசு நல்லவர் கிடையாதா? அப்போ அந்த புகழ்ச்சிக்கு அவர் அனுப்புடுறாரு. என்னை ஏன் இப்போ பாராட்டுற, என்னை ஏன் இப்போ ஏன் அவர் புகழ்ச்சிக்கு தகுதி இல்லையா? உண்டு. அப்புறம் என்ன அதுலேருந்து நமக்கு சொல்ல வர்றாருன்னா, புகழ்ச்சியும் பெருமையும் மகிமையும் தேவனுக்கு தான் செலுத்தணும் என்பதை நமக்கு மாதிரியாக காண்பித்தார். நீங்கள் அடுத்தது சொல்லுவீங்க, அவர் இருந்தார், நான் தான் அப்போவே சொல்லிட்டேன், ஏசுநாதர் தாங்க, அவர் ஒரு தெய்வத்தினுடைய அவதாரங்க, அவரை போலலாம் யாரும் இருக்க முடியாதுங்க. இந்த புகழ்ச்சிக்கும் பேருக்கும் பாராட்டுக்கும் ஆசைப்படாதவங்க யாருங்க இருக்கிறா இந்த காலத்தில்? சொல்லுங்கள். கல்யாணத்துலேருந்து காட்சியிலேருந்து எங்கே போனாலும் ஒரு பெரிய பேனர் வச்சிட வேண்டியது, அதில் பெரிய ஃபோட்டோ வேறு பெருசாக வேறு போடலனாக்கா அதில் வேறு கோச்சிக்கிறாங்க, பேரை பெருசாக போடலன்னா அதில் ஒரு சண்டை வருது. எப்படிலாம் இருக்கிற உலகத்தில் வந்து நீங்கள் என்னமோ பாராட்டு புகழ்ச்சி இது இப்படி இப்படின்றீங்க. தவறு. அது பெருமைக்குள்ளே கொண்டு போய்விடும். கவனிங்க, உங்களுக்கு என்னதான் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவருக்கு நீங்கள் மகிமையை செலுத்தாவிட்டால் பெருமை உங்களை ஆட்கொண்டு விடும். நான் 2 சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் யாருங்க இருப்பா, அப்படிலாம் யார் இருந்தவங்களும் நான் சொல்கிறத கொஞ்சம் பாருங்களேன் யாருன்னு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. கவனிக்கிறீங்களா? இது என்னது?
இதெல்லாம் விவரித்து சொன்னால் நேரம் ஓடிடும். இப்போ நானே சொல்லிடுறேன் என்னன்றதை. யோசேப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். செய்யாத குற்றத்துக்காக கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. வருஷக்கணக்காக ஜெயிலில் கிடக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பார்வோன், அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை கண்டதுமே அவனுக்கு பெரிய பயம் வந்துடுச்சு. ஏன்னா நல்ல சொப்பனமாக இருந்தால் சந்தோஷம். நீங்களாக இருந்தாலும் உங்களையும் தான் சொல்கிறேன், உங்களுக்கும் தினமும் நிறைய பேருக்கு கனவு சொப்பனம்லாம் பார்க்குறீங்க. நல்லதை பார்த்தா 4 பேர்ட்டு சொல்லி சந்தோஷப்பட்டுப்பீங்க. ஆகாததை பார்த்தாலே உங்களுக்கு பயம் வந்துடும். என்னன்னு தெரியல, இன்றைக்கி கருப்பாக ஒரு உருவம் வந்தது, இந்த மாதிரி இன்னார் செத்தது மாதிரி ஒரு கண்டேன், இந்த மாதிரி ஒரு சுடுகாட்டை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னா ஒரு பயம் வரதானே செய்யுது. அதே போல் இந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. ஆனால் அவன் வெளியில் சொல்லலை. என்ன செய்கிறான் அவன்? நான் ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன செய்கிறது? இதுக்கு அர்த்தம் தெரியாமல் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு பார்க்குறேன். யாருக்குமே என்ன செய்யலை, யாருக்குமே சொல்ல தெரியல. அப்போ பார்த்தான், கேள்வி போடுறான். இந்த யோசேப்புன்னு ஒருத்தன் ஜெயிலில் இருக்கானே, அவன் எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்லுவான்னு அவன்கிட்ட வேலை செய்கிற அந்த பார்வோனுக்கு கீழே வேலை செய்கிறவனுக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் யோசேப்பை கூப்பிட்டு வராங்க. யோசேப்பை வந்து நிற்கிறான். அப்போ பார்வோன்னு சொல்கிறாரு, தம்பி, ஏதோ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அப்புறம் கரெக்டாக புட்டு கரெக்டாக சொல்லிடுவாம்ல, நீ சொல்கிறதெல்லாம் அப்படியே பழிக்குமாம்ல, நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமாம்ல, அப்படிப்பட்ட ஆளாம்ல, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேனே. என்ன படிச்சிங்க இப்போ? 41:16. அப்பொழுது இல்லை, அது இல்லைங்க, கவனிங்க. 15வது வசனத்துக்கு வர, பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். போதும். என்ன சொல்றாரு? தம்பி, யாருமே இந்த ஊரில் யார்கிட்ட கேட்குற ஒருத்தராலும் சொல்ல முடியலப்பா, நீ எதுவும் கரெக்டாக சொல்லுவேன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படியாப்பா? அப்படின்னு பார்வோன்னு சொன்னால் உடனே யோசேப்புக்கு என்ன வந்திருக்கணும்? இப்போ இந்த காலத்து யோசேப்பே இருந்தால் அப்படியே அப்படி குளிக்கிட்டு அப்படியே காலை தூக்கி விட்டுட்டு, ஆமாங்க, என்னை பற்றி ஊரில் கேட்டு பாருங்களேன், நாட்டில் கேட்டு பாருங்களேன், உலகத்தில் கேட்டு பாருங்கள், ஐயோ பட்டி தொட்டில் அப்படியே கியூவில் எல்லாம் டோக்கன் போட்டு தாங்க வந்து எல்லான்ட்டு கேட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் இப்போ தான் கேள்விப்பட்டீங்களா என்னை பற்றி? என்னங்க நீங்கள் வேறு, பாலிமர் நியூஸில் வருதுங்க, புதிய தலைமையில் பாருங்கள், சன் டிவியில் வருதுங்க, அதெல்லாம் பப்ளிசிட்டி ஆகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னே தெரியலிங்க என்னை பற்றி. அப்படின்லாம் யோசேப்பு சொல்லலைங்க. நான் சும்மா கற்பனையாக பேசிட்டு வரேன். யோசேப்பு அவன் சொன்ன பதில் தான் நம்முடைய மனதை கவரக்கூடியது. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளை செய்வார். போதுமா? ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது. ஆண்டவர் தான் உங்கள் சொப்பனத்துக்கு பதில் சொல்ல போகிறார். என்ன செய்கிறான்? இப்போ சொன்னது உண்மையாக யோசிப்பு தான். யோசிப்பட்டு தான் அந்த அறிவு ஞானம்லாம் இருக்குது. அவன் தன்னை தாழ்த்தலையா, தன்னை மறைக்கலையா, அவனை ஓஹோன்னு என்று புகழ்ந்து பேசும்போது அந்த புகழ்ச்சியை மட்டுப்படுத்தலையா? உங்களை யாராவது புகழ்ந்துட்டால் உச்சி குளிர்ந்து போகுது, அப்படியே உங்களை 2 காலம் கீழே நிற்க மேலே பறக்க ஆரம்பிச்சிடுறோம், உங்களை சீக்கிரமாக கவுத்துடுறாங்க. பிறனை முகஸ்துதியை செய்கிறவன் அவன் கால்களுக்கு வசனம் இருக்குது, வலையை விரிக்கிறான். யாராவது வந்து உங்களை புகழ்ந்து பேசுகிறானாலே உன்னை கவுக்க போகிறான்னு அர்த்தம். அப்போ யாருமே பேசவே கூடாதுன்னு வேண்டாங்க. புகழ்ச்சியை விரும்பாதன்னு வேதம் சொல்லுது. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். புரியுதா? மற்றவர்கள் நம்மளை பாராட்டணும், மற்றவங்க மெச்சிக்கணும், புகழணும்னு விரும்பாதீங்க, அது உனக்கு ஆபத்து. ஆனால் நிறைய பேர் விரும்புகிறாங்க, அதுக்குன்னு ஆளை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இல்லைனாலும் அப்படி சொல்லுவதை விரும்பி எதிர்பார்க்குறாங்க. இப்படி ஒரு கௌரவம் நமக்கு இந்த சமூகத்தை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் உங்களை கவுக்கும் போது தான், மண்ணை கவ போது தான் தெரியும். இது ஆபத்து, வேண்டாம். இந்த பெருமையின் ஆவி, பெருமையின் சுவாபம் உள்ளவங்க தான் இந்த புகழ்ச்சியை விரும்புவாங்க. தாழ்மையின் சுவாபம் உள்ளவங்க அது விரும்ப மாட்டாங்க, வேண்டாங்க, என்ன அப்படி சொல்லாதீங்க. ஏசு என்ன சொல்கிறாரு? என்னை நல்லவன் சொல்லாதேன்னு சொல்கிறாரு. ஏசு உண்மையாகவே நல்லவர் தானே. எனவே உங்களை பார்த்து யார் என்ன சொன்னாலும், அட என்னப்பா, நானும் ஒரு சாதாரண மனுஷன்னு சொல்லிட்டு நம்ம தாழ்மையாக தாழ்த்திட்டு போகணுமே தவிர, இப்போ தான் தெரியுது என்னை பற்றியே, இப்படி தான் தெரியுதா?
இன்னும் சில பேர் இப்படி சொல்கிறத விரும்புகிறாங்க. இங்கே பாருங்க, ஒருத்தருக்கு ஒன்றுத்துக்கும் இல்லை, தலைவரேன்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டாலே போதுங்க. தலைவரே என்ன தலைவரேன்னா போதும், ஒரு 2 டீ சொல்லு. இங்கே பாருங்க, இவன் அதுக்கு தான் சொல்கிறான்றது இவருக்கும் தெரியுது. 10 பேர் மத்தியில் என்ன தலைவர்ன்ட்டான். அடே அப்பா, இவர் எதுக்கு தலைவர் எனக்கும் தெரியலப்பா. அப்போ அந்த பாராட்டையும் அந்த புகழ்ச்சியும் அந்த வார்த்தையும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. இது ஆபத்து. நம்ம சொல்லணும், எதுக்கு நீ என்ன புகழற அப்படின்னு நீ சொல்கிறீங்களா? தேவையில்லாத வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. இதெல்லாம் வீண் புகழ்ச்சி. அது அப்போ இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க என்ன 10 பேர் என்னை மதிப்பான் அப்படின்வாங்க. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அவர் என்னைக்கு அவர் எனக்கு பேனர்லாம் வைப்பாரா? அவர் எனக்கு பேனர் வைப்பாருங்களா? இங்கே பாருங்கள், நான் சொல்லிட்டா போதுங்க, எனக்கு பேனர் வைக்கிறதுக்குலாம் ஆள் இருக்குங்க. நீ எதை தேடி ஓடுற? புகழ்ச்சியை தேடி ஓடிட்டுருக்கிறேன். ஒரு நாள் உன்னை கவுக்கும் போது தான் தெரியும். அதுக்கு அவர் அன்றைக்கி பார்த்துக்கலாம், விடுங்க. இருக்கிற வரைக்கும் வாழ்ந்த வரைக்கும் சுகமாக வாங்கிட்டு போயிடணுங்க. ஆபத்து, ஆபத்து. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லணும். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2:30. நீங்கள் ஏதோ ஒரு ஆள் எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் யாராச்சும் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தானியேல் 2:30. ம் 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 சரி, நீங்கள் வேணால் வீட்டில் போய் இந்த 2ஆம் அதிகாரத்தை உட்காந்து பொறுமையாக படித்து பாருங்கள். அங்கே பார்க்குறோம், நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவுக்கு இதே போல் அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவனாச்சும் பரவாயில்லைங்க, இந்த பார்வோன்னு நேராக யோசேப்பை கூப்பிட்டு வேலையை முடிச்சுக்கிட்டான். கவனிங்க, இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த நேபுகாத்நேச்சார் இவர் கண்ட கனவையும் சொல்லணுமா? நல்லா கேட்டுங்க, கனவு இவர் சொல்ல மாட்டாராம். இவர் கண்ட கனவையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அட, கனவு சொல்லி அர்த்தத்தை சொன்னால்தான் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு கதையை விட்டுட்டு போயிடலாம். இவன் என்ன கனவு கொண்டன்னு யாருக்குங்க தெரியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் ஊமையான் கனவு கண்ட மாதிரி இவன் என்ன கனவு கொண்டு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை ஜோசியக்காரன்லேருந்து அத்தனை பேரையும் பிடிச்சி சொல்லிட்டான். இங்கே பாரு, ஒழுங்காக மரியாதையாக நான் கண்ட கனவை நீங்கள் சொல்லணும், எவனா சொல்லணும்னா உன் தலையை எடுத்துருவன்ட்டான். சட்டம் போட்டாச்சுங்க. இந்த செய்தி தானியேலுக்கு வருது. கவனிங்க, அந்த நேரத்தில் தான் தானியேல் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் அப்படி ஜெபத்தில் ஆண்டவர் தானியேலுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நேராக ராஜாட்ட வந்து நிற்கிறார். பாருங்கள், இவங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக. அப்படி காப்பாற்றப்படும் பொழுது தான் அங்கே பாருங்கள், அப்போ என்ன சொல்கிறார் இவர்? உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால அல்ல, அந்த அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் நீ அறியவும். ஐயா இங்கே பாருங்க, ஐயா இங்கே பாருங்க, இந்த ஊரில், இந்த நாட்டில், இந்த உலகத்தில் என்ன மாதிரி யாருமே கிடையாது. நான் தான் பெரிய ஆள், படித்தவன் நான் தான் பிஹெச்டி வாங்கியிருக்கிறேன். நான் வந்து எம்ஏ, பிஎடு, எம்எடு இத்தனை டிகிரி நான் வாங்கியிருக்கிறேன். இந்த ஊரில் இந்த மாதிரிலாம் படித்தவன் எவனுமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், இந்த உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கலும் எனக்கு நிறைய ஞானம் இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்யலை, இதை வெளிப்படுத்தலை. அதனால நான் இதை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பரவாயில்லையா தானியேல், ஐயோ நான்லாம் ஒரு சாதாரண ஆளுங்க, அப்படிலாம் கிடையாது. ராஜாவுக்கு என்ன செய்யணும், இதை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கார தவிர நான் ஒரு சாதாரண மனுஷங்க. என்ன தாழ்மை! உங்களுக்கு ஒரு வாரம் கிடச்சிச்சின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு பேய் ஓடிச்சுன்னா, நீ ஒரு ஜெபம் பண்ணி ஒருத்தவங்க வைத்திரி சுகமாயிடுச்சுனாக்க ஊரே கும்ப கூட்டிக்கிறோம். சாட்சி சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துறது இல்லை, தம்பட்டம் அடிக்காத குறை தான். பிசாசு ஓடிச்சு, பேய் ஓடிச்சு, வயிற்று வலி சரியாக போச்சு, நான் ஜெபம் பண்ணேன் சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி நடந்ததுன்னா கத்தரை மகிமைப்படுத்துங்க. பரவாயில்லையே, என்னையும் ஒரு பொருட்டாக என் ஜெபத்தையும் கத்தர் கேட்டு ஒரு நன்மை நடந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தணுமே தவிர இது என்னால் உண்டானுச்சு, இது நான் செய்தேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்கள், தானியேல் 4ஆம் அதிகாரம் 29-30 எழுதிருக்கு பாருங்க. அங்கே 12 மாதம் சென்ற பின்பு
ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று சரி நேற்றுங்க கிளம்பலன்னு ஆயிடுச்சு. இப்போ கவனிங்க, இப்போ என்ன படிச்சிங்கன்றது படிக்காதவனுக்கு கேட்காது. இப்போ நான் சொல்லிட்டேன் சுருக்கமாக, அங்கே பாருங்க, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். யார் சொன்னது? நேபுகாத் நேச்சர். நேபுகாத் நேச்சர்ன்றது யார்? அவன் ஒரு ராஜா. இன்றைக்கும் இப்போ படிக்கிற பாட புத்தகத்தில் வரலாற்றில் சமூக அறிவியல் சொல்லுவாங்களே, அந்த வரலாற்று புத்தகத்தில் அந்த காலத்தில் அரசாண்ட நேபுகாத் நேச்சர் பைபிளில் இருக்கிறது இது உண்மை என்பதுக்காக நான் சொல்கிறேன். அந்த நேபுகாத் நேச்சர் தான் தொங்கும் தோட்டம் என்ற உலக அதிசயங்களை ஒன்றாக இன்றைக்கு சொல்லப்படுகிற தொங்கும் தோட்டத்தை உண்டாக்கின நேபுகாத், அந்த நேபுகாத் நேச்சர் தாங்க இந்த பைபிள் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, நல்லா கவனிங்க. இப்போ சொல்ல வந்த விஷயம்னா, இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொன்னான்? நான் கட்டின மகா பாபிலோன். அது எங்கே நின்று சொன்னான்? அவன் கட்டிய அரண்மனைக்கு மேலே மாடியில் போய் நின்றுட்டு சொல்கிறான். அடாடாடாடா அப்படியே நின்று பார்த்தா, அந்த சுற்றி பார்த்தா அந்த ஊரே தெரியுது. அப்பா, நான் கட்டினதில்லை, நான் தாங்க கட்டினதை அப்படின்னு அவன் சொல்லி அவன் வாயை மூடும் பொழுது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. 31 இருக்குது, இங்கே வீட்டில் போய் படித்து பாருங்கள். இதை வாயால் சொல்லிகிட்டு இருக்கும்போதே சத்தம் வருது. ஓ, அப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கா தம்பி, இப்போவே உன் பதவி காலி, போ, இப்போவே உன் பதவி காலின்னு சொன்னார். என்னாச்சு? இப்படி சொன்ன உடனே அங்கே என்ன போட்டிருக்கு? ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிட்டுது, மனுஷர் என்று தள்ளப்படுவாள், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல. கவனிங்க, 33 இருக்குது. அந்த நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரத்தில் நிறைவேறிட்டுன்னு போட்டிருக்குது. போதும், சொன்ன உடனே நிறைவேறிடுச்சுங்க. ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க சிலர், நடந்து போனது அரசியலை பற்றி தான் சொல்லுவாங்க, எப்படியாவது எங்கேயாவது இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஜோக்கு மாதிரி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் கட்சி அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு மந்திரி பதவியில் இருக்காரா இல்லையான்றதுக்கு அடையாளம் அவர் அது போர்டு, அவங்க முன்னால் இருக்கிற இந்த செக்யூரிட்டி, இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமா. ஒரு செய்தி ஒன்று நான் படித்தேன். நான் ஒரு அமைச்சராக இருந்தவர், அவருக்கு பையனுக்கு கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டாராம் அமைச்சர்லாம் போட்டு. கல்யாணத்துக்கு முந்தைய அவங்க பதவியை எடுத்துட்டாங்களாம். அதுக்கு ஒரு ஜோக்கு போடுறாங்க. அப்படிலாம் ஒரு ஆட்சி நடந்ததுங்க. ஏன்னா ராத்திரி வரைக்கும் மினிஸ்டராக இருப்பான், விடிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இல்லைன்னு வரும். யாருன்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. நான் இன்னும் சொல்ல வரேன்டாங்க, நான் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல வரேன். அப்போ ஆண்டவர் அவன் சொல்லி வாயை மூடல, உன்ற ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிடுச்சு. யோசித்து பாருங்க. எதனால்? அவன் என்ன சொன்னான்? அவன் தான் கட்டினான். நாங்கள் கேட்குறது வருங்க, இப்போ நீங்களும் தான் சொல்லுங்கள், அவர் தான் கட்டினார், அவர் தானே கட்டினார். அப்போ என்ன சொல்லணும்? நம்ம கட்டியிருந்தாலும் என்னது, இதை கட்டுவதற்கு கிருபையும் பலனும் கொடுத்தாரு அவர் இல்லையா? அது அவரை தான் மகிமைப்படுத்தணும். அப்போ தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதற்கு தான் இந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறேன். ஞாபகத்தை வச்சுங்க. எனவே நீங்கள் எந்த காரியத்தை செய்திருந்தாலும் சரி, பெருமை பாராட்டாதீங்க. மற்றவர்கள் உங்களை பார்த்து பெருமையாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. எல்லோரும் உங்களை உயர்த்தி பேசுவாங்க, பாராட்டி புகழ்ந்து பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. உடனே என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் என்னங்க பண்ணோம்? அவங்க வாயை போய் அடைக்கணும். நீ ஒன்றும் அடைக்க வேணாம். நம்ம என்ன சொல்லணும்? யோசேப்பு சொன்னதை போல் சொல்லணும், தானியேல் சொன்னது போல் நம்ம சொல்லணும், இயேசு சொன்னது போல் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் அல்ல, தேவன். அப்போ தான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. நீங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு காரியம் உங்களை அப்படியே தெய்வமாக கும்பிடுவாங்க. ஐயோ நீங்கள் தாங்க அடையப்பா, நான் உன்ன சாதாரண மனுஷன், ஏதோ ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்டார், கர்த்தர் செய்தார், அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இப்படி நீங்கள் சொல்லாமல் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே பெருமை குடி கொண்டுகிட்டே இருக்கும், உங்களை கழித்திரும், வீழ்ச்சிக்குள்ளே போயிடுவீங்க. இப்போ சொல்லுங்கள், இது போல் தாழ்மையின் சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? கடைசியாக ஒரு காரியத்தை நிறைய நேரமாயிடுச்சு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு தாழ்மையின் சுபாவம் நமக்கு வேண்டும் என்பதை பற்றி நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போ என்னது?
நமக்கு வருகிற நிந்தை, பாடு, அவமானத்தின் மத்தியிலே அதை தாங்கி கொள்ளுகிற, சகித்து கொள்ளுகிற மனசு பக்குவம் இருக்கிறதா? இன்றைக்கி எத்தனை பேருக்கு நிந்தை, பாடு வரும்போது ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போயிடுறாங்க, கத்தரை விட்டுட்டு போயிடுறாங்க, கத்தரை வேணான்ட்டு போகிறாங்க. இது என்ன இவங்கள்ட்டெல்லாம் பேச்சு வாங்கிட்டு கிடக்கணுமான்றாங்க, என்ன இவங்க கேவலமாக பேசுகிறாங்க, என்னை அவமானமாக பேசுகிறாங்க, ஐயோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி போயிட்டுருக்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மனநிலைமையோட. நான் இதை சொல்ல போனாக்கா, யாருக்கு இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்கிக்கிட்டு பாட்டு வாங்கிக்கிட்டு செஞ்சுட்டுலாம் இருக்குன்றீங்க? ஐயோ, நான் எந்த மாரி குடும்பத்தில் பிறந்தவங்க, நான்லாம் எப்படி பிறந்தவங்க, ஒரு அடுத்தவங்க அதண்டு பேசுகிறது கிடையாதுங்க, என்னை யாரும் அதட்டி பேசுகிறது கிடையாது, என்னெல்லாம் அதெல்லாம் தாங்க முடியாதுங்க. இங்கே வந்து நாங்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க பண்ணுறாங்க, ஐயோ நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. அப்படி தாங்க இருக்க முடியாதுங்க. யாருங்க அப்படி? அடுத்தது எப்போ எதை சொன்னாலும் அந்த மாதிரிலாம் யார் இருக்கிறான்? யாருங்க அந்த மாதிரி இருக்கிறான்? எதையாவது ஒரு காரியத்தை நீ வட்ட பேசி பாருங்களேன். யாருங்க இந்த உலகத்தை யாருங்க அது மாதிரி இருக்கிறான்? போன வாரம் பிரசங்கம் செய்தி நம்ம தான் யூடியூப்பில் போடுறோம்ல, அதை யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருந்தார் ஒருத்தர். அவர் சொன்னார், எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு, நீங்கள் பேசுனதெல்லாம் முழுசாக கேட்டேங்க, நல்ல கருத்துக்கு நல்லா ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் யாருங்க அந்த மாதிரி யாருங்க நடக்கிறா? யாருங்க அது மாதிரி நடக்கிறா? அது மாதிரி யாருங்க இருக்கிறான்னாரு. கேள்வி கரெக்டு தான். நான் சொன்னேன், நான் ஒன்றும் யார் இருக்கிறாங்கன்னு சொல்ல, இருந்ததை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நம்ம இருக்கணுன்றது தான் ஆண்டு நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல நம்ம இருக்கிறத பாடியா அப்படின்னா, நம்ம இருக்கிறதுக்கு பார்க்கறத விட்டுவிட்டு எல்லாரும் இதை சொல்லிகிட்டே போயிடுறது. இது மாதிரிலாம் யார் இருக்கிறா? நம்ம இருக்கிறது தான் பேசிகிட்டு இருக்காரு, நீ இருக்கிறத தான் கத்தர் பேசிகிட்டு இருக்காரு. கேட்கும் போதே என்ன பண்ணுறது? இது மாதிரிலாம் யார் இருப்பா? இது மாதிரிலாம் யார் இருக்கிறா? இது மாதிரிலாம் யாராவது இருக்க முடியுமா? இது யாருக்காக இல்லையா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை கவனித்து கொண்டிருக்கிற உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. நம்ம இருக்கணுன்ற அந்த எண்ணத்துக்கு தீர்மானத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் நடத்துவார். இதை சொல்லி நம்ம அதுலேருந்து தப்பிக்க பார்க்கறது, இதை சொல்லியே நிறைய பேர் வெளியில் போயிடுறது, அதெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராதுங்க, நடைமுறைக்கு ஆகாதுங்க. நான் கடைசியாக ஒரு சாரியத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், கவனிங்க. இதெல்லாம் மனுஷனுக்கு ஒத்து வராத விஷயங்க. அது இயேசுநாதர் வேணா வாழ்ந்துருக்கலாங்க, அவர் காலத்தில் இயேசுநாதர் வாழ்ந்துட்டாரு, அதே காலத்துக்கும் சொல்லி சொல்லி நம்மள்ட்ட என்ன பண்ணுறாங்க. இது சில பேருடைய கருத்து. இது இயேசுநாதர் மட்டும்தான் வாழ முடியுமா, நம்மளெல்லாம் வாழ முடியாதான். நான் சொல்கிறேன், இயேசுவை பற்றி சொல்லலை, நான் ஒரு மனுஷனையே சொல்கிறேன். பாருங்கள், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 16:10. இதோட நான் 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். தாவீதை குறித்து சீமையை தூஷிக்கும் பொழுது அவன் கூட இருக்கிற அபிஷாயை சொல்கிறான், இன்னும் ஏன் உங்களை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான், அவனை அவமானப்படுத்திட்டான், அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறான், இங்கே கேட்டுட்ருக்கீங்களே, அவன் தலையை போய் நான் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்குறான். இந்த செத்த நாய் உங்களை பேசலாமா என்று சொல்கிறான். அதற்கு தாவீது என்ன சொல்கிறான்? அதற்கு ராஜா, அவன் சொன்னா சொல்லிட்டு போகிறான், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று எங்க கர்த்தரா சொன்னார். இங்கே பாருங்க, இது ரொம்ப ஓவராக இருக்கே. எங்க கர்த்தரா சொன்னார். அவன் எப்படி தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான். இங்கே பார்ப்பா, ஆண்டவர் சொல்லியிருப்பார், போய் இந்த மாதிரி தாவீதை போய் சொல்லிட்டு வா, பேசிட்டு வான்னு சொல்லியிருப்பார். அவன் சொன்னா பாரு போ, அப்படி சொல்லி தான் அவன் வாயை அடைக்கிறான் தவிர, இவன் ஒன்று வரைஞ்சி கட்டிட்டு எங்கே இருக்கிறான், அப்படியா சொன்னான், எப்படியா சொன்னான், அப்படிலாம் ஒன்று யுத்தத்துக்கு போல ஒரு கோழியத்தை அடித்து வீழ்த்தினவனுக்கு இவங்களாம் ஏமாத்துறோம். தாவீது ஒன்றும் பயந்தாங்குழியும் கிடையாது, திறமை இல்லாதவன் கிடையாது. ஆனாலும் அவன் உள்ளத்தை தாழ்மை இருந்ததுனால அதை தாங்கி சகிச்சு போனான்னு நான் சொல்ல வரேன். அப்போ ஒருவர் உங்களை யாராவது ஒருத்தவங்க பேசுகிறான், என்ன பேசுகிறவன்? அவன் தூஷிக்கிறான், மண்ணை வாரி விடுறான், கல்லால் அடிக்கிறான், பேலியாளி மகளை செத்து போன்றான், தொலைஞ்சு போன்றான். இதெல்லாம் யாருங்க? உங்களை பார்த்து யாராவது இப்படி பேசுனா உங்களுக்கு எம்மா ஆத்திரம் வேகம் வரும். என்னை பார்த்து சாவுன்றியா, நீ தாண்டா சாகணும், என்ன ஏண்டா சாவ சொல்கிறேன்னு சண்டைக்கு போகிறதா நிற்கிறாங்க சில பேர். என்னை சாவுன்னு சொல்லிட்டான் சொல்கிறீங்களா? உங்களுக்கு கோபம் வருதா? இங்கே பாருங்க, இவன் என்ன சொல்கிறான்? தொலைஞ்சு போ. 7வது வருஷம் பார்த்தீங்க, சீமையை தாவீதை பார்த்து சொல்கிற வார்த்தையை பாருங்க, தொலைஞ்சு போ, தொலைஞ்சு போனா ஒழிஞ்சு போன்றான். இவனை பார்த்து இவன் சொல்கிறது, இவன் யாருங்க? ஆனால் தாவீது ஒரு வார்த்தை பேச கிடையாது. நான் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட இதோட 1000 தடவை சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆமாம், எப்போ பார்த்தாலும் இந்த தாவீதை பற்றி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு, அதே இது இந்த வசனத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், ஒரு காரியம் என் மனசில் வந்தது, என்ன தெரியுமா?
இப்போ நமக்கு இங்கே சேத்தியாத்தப்பில் ஒரு சபை, நீங்கள் சேத்தியாத்தப்பை சுற்றி இருக்கிற ஊர்லேருந்து இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த சபைக்கு வந்திருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. நான் ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகன்ற முறையில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க. இந்த பைபிள்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தாழ்மையாக இருங்க, பொறுமையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, இப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு கேட்டுட்டு வரீங்க. நான் என்ன கேட்குறேன், தாவீது எந்த சபைக்கு போனார்? அவர் பாஸ்டர் யார்? எந்த சபையில் அவர் ரட்சிக்கப்பட்டார்? எந்த சபையில் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார்? அப்போ ஞானஸ்தானம் கிடையாது. நான் எங்கே வரேன், எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன்னா, அவன் ஆலயம் அந்த காலத்தில் அவன் ஆலயம் கட்டியிருந்தது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ இவருக்கு யாருங்க போதனை பண்ணார்? இவருக்கு போதகர் யாருன்னு கேட்குறேன், இவர் பாஸ்டர் யாருன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கு நம்ம தாவீதை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி தாவீதை காட்டி நான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், தாவீது நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கேட்குறேன், இந்த தாவீதுக்கு இந்த மாதிரி அறிவுரையை, புத்திமதியை, போதனைகளை யாராவது பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியலைங்க. அப்போ அந்த வயசுலேயே இந்த தாவீதுக்கு இவ்வளவு அறிவு இருக்குது, ஒரு ஞானம் இருந்திருக்குது, இந்த அளவுக்கு நடந்திருக்கிறான்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போவே அவன் வாழ்ந்திருக்கிறான். இன்றைக்கு நம்ம கையில் பைபிள் இருக்குது. இன்றைக்கு அவன் எழுதின சங்கீதத்தை தான் நம்ம உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். அவன் வாழ்ந்த காலத்தில் அவர் எழுதினது தான் அது. அப்போ அவர் என்னத்தை படிச்சுட்டு இருக்கிறாரு? அவர் மோசே எழுதினதை படிச்சிருக்காரு. அதுதான் அவரை பொறுத்தவரைக்கும் வேதம் என்னன்னாக்கா, அந்த 5 ஆகமங்கள் இருக்கு பாருங்க, அதை தான் தாவீது படிச்சிருப்பார். அதை தவிர வேறு எதுவும் படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம கையில் நீதிமொழிகள் இருக்குது, தாவீது சங்கீதம் இருக்கிறது, ஏசாயா இருக்குது, எரேமியா இருக்குது, மத்தேயு இருக்குது, மார்க்கு இருக்குதுன்னு இவ்வளோ புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு உட்காந்துருக்கோம். நம்ம இன்னும் ஸ்திரப்படாமல் இருக்கிறோம், திருந்தாமல். அப்போவே அவர் இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாரு. கொஞ்சம் யோசி, யார் இருக்க முடியும், யாரால் இருக்க முடியும்னு கேட்குறீங்களே, ஏன் இல்லையா தாவீதால? தாழ்மை இருந்தால் முடியும். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தாழ்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஆண்டவரே, எனக்கு இந்த தாழ்மை குணம் ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது, எனக்கு அடிக்கடி கோபம் வருது, நான் எரிச்சல் அடைகிறேன், யாராவது ஒருத்தன் ஒன்று சொன்னால் எனக்கு ரொம்ப சுருக்குன்னு வலிக்குது, எரிச்சல் வருது, ஆத்திரம் வருது, இழுத்து வச்சு சாத்திடுறேன், அடிச்சிடுறேன், சண்டைக்கு போடுறேன், கோவிச்சிட்டு போயிடுறேன், எங்கேயாவது ஓடிடலாமான்னு நினைக்கிறேன், திரும்பி இங்கே வரத்துக்கு எனக்கு என்ன வரமாட்டுது. குடும்பமாக இருந்தாலும் அப்படி தான், வீட்டை விட்டு ஓடிடலாமான்னு நான் பார்க்குறேன், சபையாக இருந்தாலும் சபைக்கு வராமல் சபை விட்டு எங்கேயாவது ஓடிடலாமான்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி எண்ணெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. இந்த ஆவி மாறணும், இந்த எண்ணம் மாறணும், சிந்தை மாறணும்னு சொல்லி இங்கே ஜெபிக்கணும், ஜெபத்துக்கு வரணும், கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அதை விட்டுட்டு நான் ஜெபம் பண்ணுறேன்ட்டு உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்காது. இயேசு சொல்கிறாரு, தங்கள் அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சிலர் நினைக்கிறார்கள், அதெல்லாம் கேட்கப்படாது. நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்னு இருக்கு, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறது நல்ல விஷயந்தான். இப்போ சொல்லுங்கள், நம்ம எப்படி ஜெபிக்கணும், எந்த ஜெபத்தை விரும்புகிறாரு, எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு, எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நேரம் தான் இல்லை, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் என்னால் சொல்லியும் முடிக்கவும் என்னால் முடியல. தொடர்ந்து இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் இதை குறித்த காரியங்களை தான் இன்னும் விரிவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பார்த்துட்டு வரோம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு இந்த கேட்ட வார்த்தை வசனத்தின்படியாக நடக்க, வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்பார். இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். மனேசிய தன்னை தாழ்த்தி கெஞ்சி ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு இரக்கம் செய்ததாக பார்க்குறோம். நீங்கள் அதே போல் நீங்களும் உங்களை தாழ்த்தி உங்களை கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க. இந்த தாழ்மையின் சுவாபத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இறங்குவார். கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் தான் இப்போ ஜெபிக்கணும். நாங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து வசனத்தை கேட்டது முக்கியம் இல்லை, நீங்கள் வாயை திறந்து 2 வார்த்தை இப்போ என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்கன்றதை கர்த்தருக்கு மேலேருந்து பார்த்துட்ருக்கிறாரு. அதுதான் முக்கியம். நான் ஜெபிக்கிற என் ஜெபம் முக்கியம் இல்லை. இப்போ நான் கடைசியாக நான் ஜெபிக்க போகிறது தான். அதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்கன்றதை பார்க்குறாரு. உங்கள் வாயிலேருந்து என்ன இப்போ வார்த்தை வருதுன்றதை கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார், கேட்டுட்ருக்கிறார். நீங்கள் இங்கே வந்ததும் பெருசு இல்லை, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல தான் இருக்க விஷயம். ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு மாற்றம், ஒரு மாறுதல் இங்கே நீங்கள் சொல்கிற வார்த்தையில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆயக்காரனை போல நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆயக்காரனை போல ஜெபிக்கிறீங்களா? தாவீதை போல உங்களை தவறை சுட்டி காட்டும் போது ஒத்துக்கொள்கிறீங்களா? யாராவது உங்கள் தப்பை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருதா, இல்லை ஒத்துக்கிறீங்களா? தாவீதை போல ஒத்துக்கொள்ளுகிற ஒரு சுபாவம் நமக்கு உண்டா? அந்த தாழ்மை ஆவி நமக்கு இருக்கிறதா?
இல்லை எரிச்சல் வருதா, கோபம் வருதா? உங்கள் தவறை, உங்கள் குற்றத்தை சுட்டி காட்டும் போது, கண்டுபிடிக்கும் போது அவங்க மேலே ஆத்திரப்படுறீங்களா? அது ஆபத்து, வேண்டாம். அந்த குணங்கள் நீங்கட்டும், அது அகலட்டும், மாறட்டும், மறையட்டும், நீங்கட்டும். கத்தட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு உள்ள அந்த மாதிரி எண்ணம் இருக்க தான் செய்கிறது தான். இந்த கேட்ட வார்த்தை வசனத்தின்படியாக பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே அந்த மாதிரி எண்ணெல்லாம் ஓடுது. தயவு செய்து அதை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இது எவ்வளோ பெரிய அழிவு, இது எவ்வளோ பெரிய நஷ்டம் என்பதை நான் உணர்ந்துட்டேன். நீங்கள் என்னோட பேசியிருக்கீங்க, இதெல்லாத்தையும் மாற்றுங்க அப்படி நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் உதவி செய்வார். அதை விட்டுட்டு நீ ஏனோ தானோ என்று சும்மா வெறும் ஸ்தோத்திரமே போட்டுட்டு உட்காந்திங்கன்னா ஒன்றும் நடக்காது. உங்கள் மனசுலேருந்து, உங்கள் இருதயத்திலிருந்து, உங்கள் வாயை திறந்து கத்தட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தாவீதை போல் ஒத்துக்கொள்கிற மனசு வேணும், தவறை ஒத்துக்கொள்கிற ஒரு மனசு வேணும். பிரைஸ் தி லார்ட். ஆயக்காரனை போல உங்களை தாழ்த்தி ஜெபிக்க ஜெபம் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவை போல ஒரு தாழ்மை வேணும். கடிந்து கொள்ள பொழுது, உங்களை யாராவது கடிந்து கொள்ளும்போது, கண்டிக்கும் பொழுது கோபப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்கள அசட்டை பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. உங்களை கடிந்து கொள்ளும்போது அவங்க பெற்றோர்களாக இருந்தாலும் அவங்களை அலட்சியம் பண்ணாதீங்க. பிரைஸ் தி லார்ட். பேதுரு இயேசுவால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது கூட அவர் பின்தொடர்ந்து தான் போனார். மற்றவர்களுடைய பாராட்டும் போது, புகழும் போது, புகழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கீங்களா? உங்களை யாராவது புகழ்ந்து பேசுனாக்கா ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? அது உனக்கு ஆபத்து, அது உங்களுக்கு ஆபத்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேலை போல, யோசேப்பை போல நான் அல்ல கர்த்தர் தான் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பெருமை புகழ்ச்சி வேண்டாம். மற்றவர்கள் நிந்திக்கும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை செய்திருந்தாலும் நான் செய்தேன் என்று சொல்லாதீங்க. கர்த்தர் செய்தார் என்று சொல்லணும். எதை செய்தாலும் கர்த்தர் செய்தார் என்று நம்ம சொல்லணும். கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும். எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும், இந்த அபிஷேகம் வேணும், இந்த எனக்கு தாழ்மை வேணும், இந்த பெருமை என்னை விட்டு நீங்கணும், நான் அப்படி வாழணும், நான் அப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவங்க மட்டும் உங்கள் வலதுகரத்தை ஆண்டவர் பார்க்கும்படியாக, நான் பார்ப்பதற்காக உங்கள் கை தூக்க சொல்லலை. கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை அறியணும், உங்கள் மன விருப்பத்தை அவர் பார்க்கணும், அதை நீங்கள் காட்டணும், வெளிப்படுத்தணும். அதற்கு அடையாளமாக உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய தீர்மானத்தை, உங்களுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தருவார், ஆவியை தருவார், அந்த தாழ்மையின் சிந்தையை தருவார். உங்களையும் பயன்படுத்துவார், உங்களையும் பண்படுத்துவார், பக்குவப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். யோசேப்பை போல, தானியேலை போல, தாவீதை போல கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேபுகாத் நேச்சாரை போல நாம் பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேண்டாம் அந்த பெருமை. அந்த வலையில் நம்ம விழ வேண்டாம், புகழ்ச்சி என்கிற வலையில் விழ வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மற்றவர்கள் நம்மை பாராட்டி உயர்த்தி பேசினாலும் அதற்கு நம்ம மயங்கக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமில்லை எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலும்
இது கொடுத்த முடிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவருக்கு பதில் தந்தீர் என்று சொல்லி பார்க்குறோம். தாவீதுக்கு பதில் கொடுத்தீர், யோனாவுக்கு பதில் கொடுத்தீர், மனேஷுக்கு பலி கொடுத்தீர். அதே போல் உம்முடைய பிள்ளைகள் அன்றே கரங்களை உயர்த்தியிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அநேக நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனசில் ஏகப்பட்ட நெருக்கடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கூப்பிடுதலை கேட்டருளும், கர்த்தர் ஜெபத்தை கேட்டருளும், கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தரணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இப்பொழுதும் தங்களை தாழ்த்தி தாழ்மைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் தாழ்மையின் ஆவியை ஊற்றுங்க, தாழ்மையாக நடக்க உதவி செய்யுங்க. பெருமை என்கிற மேட்டுமையான எண்ணங்களை எடுத்து போடுங்க. அவங்க மனசை விட்டு இருதயத்தை விட்டு அகற்றுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையாய் நடக்க உதவி செய்யும். வேண்டுகிற விரும்புகிற வாஞ்சிக்கிற ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை தாரும். அவர்கள் நெருக்கங்கள்லாம் மாறட்டும், மறையட்டும். குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும். பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதியும். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய குடும்பத்திலையும் அவருடைய வீட்டிலையும் காணப்படுகிறதான நெருக்கங்கள் மாறணும், மறையணும். கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த செய்தியை, இந்த வார்த்தைகளை தூர தேசத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்டருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் தேவன் கிரிய செய்வீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, இந்த அனுபவத்தை ஆண்டவர் தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.